Okay, so we'll start with this. Sorry, audio issues. So we'll start with this current electricity la first current na enna paakalam. Yes, so current engiradhu enna appadina it is a flow of charge nu namakku theriyum. So edha porudhu change aguna time porudhu change agum. So we can say it is a rate of flow of charge enna sollalam, we can say it is a current nu eduthikalam illaya. So current oda unit we can represent ampere. Na current எப்படி represent பண்ணலாம், rate of flow of charge. இதுல two types of current இருக்கு. One it is average current, இன்னொன்னு என்ன சொல்லலாம், instantaneous current represent பண்ணலாம். இப்போ average currentங்கிறது என்ன சொல்லலாம்னா, so ஒரு given interval of timeல எவ்வளவு number of charge flow ஆயா இருக்கு அப்படிங்கறத represent பண்றதா என்ன சொல்லலாம், average current represent பண்ணலாம். So இப்போ average current எப்படி represent பண்ணலாம், I average is equal to so delta Q divided by delta T. So which mean that Q2 minus Q1 divided by T2 minus T1 நாம கால்குலேட் பண்ணலாம். அப்படின்னா நான் ஒரு கண்டக்டர் எடுத்துட்டேன். இந்த கண்டக்டர்ல நான் ஹையர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கனெக்ட் பண்ணும்போது, பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான் வில் ஃப்ளோ வேர் ஃப்ரம் லோவர் பொட்டன்ஷியல்ல இருந்து ஹையர் பொட்டன்ஷியல் வரைக்கும் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்? இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்போ நான் 1 ஹவருக்கு ஒரு டைம் நான் எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்குங்கிறத நான் மெஷர் பண்ணனா அதுதான் என்ன சொல்லலாம், we can say it is a instantaneous current, சரி ஆவரேஜ் கரண்ட்னு நம்ம சொல்லலாம். இதுவே ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் கால்குலேட் பண்ணனா அந்த கரண்ட் என்ன சொல்லலாம், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அது பர்டிகுலர் டைம்ல கால்குலேட் பண்றேன். ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I instant is equal to இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா மட்டும் போதும். ஸோ dq by dt ன்னு சொல்லிடலாம். எஸ் ஆனோ at given interval in given time. ஓகே, 1 செகண்டா இருக்கலாம், 2 செகண்டா கூட இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்க Q2 minus Q1. ஸோ Q2ங்கிறது என்ன அப்படின்னா டைம் T2 இருக்கும்போது எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கு, Q1ங்கிறது டைம் T1 இருக்கும்போது எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்குங்கிறத ரெப்ரசென்ட் பண்றதா Q2 minus Q1 சொல்லலாம். ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன், இன்ஸ்டன்டேனியஸ் எடுத்துட்டேன். இஃப் ஐ வாண்ட் டு கால்குலேட் த சார்ஜோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இங்க எடுத்துட்டு dq by dt is equal to I instant இல்லைங்களா? ஸோ இப்போ எனக்கு dq வேணுங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம், dq is equal to I instant dt நம்ம கால்குலேட் பண்ணலாம். எஸ் ஆனோ இப்போ எனக்கு இது ஸ்மால் சார்ஜ் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு என்ன சொல்லலாம், டோட்டல் சார்ஜ் எவ்வளவு ஃப்ளோ ஆயிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் இன்டகிரேஷன். அப்போ என்னங்க பாருங்க, த இன்டகிரேஷன்னாவே என்ன மீனிங், ஸோ I versus t ல இப்போ பாருங்க I versus t ல இன்டகிரேஷன்ங்கிறது என்ன மீனிங், இட் இஸ் நதிங் பட் ஏரியா அண்டர் த கர்வ் இல்லையா? ஸோ இஃப் ஐ டேக் திஸ் இஸ் நதிங் பட் டைம் எடுத்துட்டேன், திஸ் இஸ் கரண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல நான் ஏரியான்றத கர்வ் கால்குலேட் பண்ணா உங்களுக்கு என்ன கால்குலேட் பண்ணிடலாம், ஸோ டோட்டல் சார்ஜ் எவ்வளவு ஃப்ளோ ஆயிருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டோட்டல் சார்ஜ் எனக்கு வேணும் அப்படின்னா இன்டகிரல் I instant into what is it dt ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா டோட்டல் சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்ங்கிறது என்ன சொல்லலாம், எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் தான் சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு கண்டக்டர் நான் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதுல நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது ஸோ என்ன ஃப்ளோ ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா? ஸோ கரண்டோட டைரக்ஷன் இது. ஸோ எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னா கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். அப்படின்னா புரோட்டான் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும், இந்த டைரக்ஷன்ல புரோட்டான் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், நம்ம புரோட்டானோட டைரக்ஷன் தான் என்ன எடுத்துப்போம், கரண்டோட டைரக்ஷன் எடுத்துப்போம். இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ புரோட்டான் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு வச்சுக்குவேன், சேம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல வருது. ஜஸ்ட் ஐம் டேக்கிங் திஸ் எலக்ட்ரான், அதாவது எவ்வளவு புரோட்டான் போகுதோ அதுக்கு ஈக்குவலான என்ன இருக்கும், எலக்ட்ரான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் இல்லையா? பிகாஸ் இட் இஸ் அ நான் இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஸோ Qங்கிறது என்ன சொல்லலாம், டோட்டல் சார்ஜ் n into E ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை சம் ஆஃப் த சார்ஜ் டிவைடட் பை n into E டிவைடட் பை T ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா? இப்போ நான் எடுத்துட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், இஃப் ஐ டேக் இன் திஸ் கண்டிஷன், இப்போ நான் எடுத்திருக்கேன் பிகாஸ் இட் இஸ் a sum நான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? நவ் இப்போ நான் புரோட்டான் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்க, கரண்டோட டைரக்ஷன் n into E, சேம் டைரக்ஷன்ல எலக்ட்ரானும் மூவ் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த எலக்ட்ரானால ஆப்போசிட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு கரண்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், நல்லிஃபை பண்ணிடும். ஸோ தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ இந்த சர்க்யூட். இதுவே நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஸோ திஸ் இஸ் மை நான் கண்டக்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். ஸோ புரோட்டான் இந்த டைரக்ஷன், அதாவது எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, புரோட்டான் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கல. அப்படின்னா அங்க பாருங்க புரோட்டான் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஃப்ளோயிங் கொடுத்துட்டாங்க
ஆர் எலக்ட்ரான் ஃப்ளோயிங் ஆப்போசிட் டைரக்ஷன் எடுக்கும்போது ஸோ இதனால ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், இதனால ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வி ஹேவ் டு டேக் இட் இஸ் அ சம் நான் எடுத்துக்க வேண்டியதுதான். எஸ் ஆர் ஒரு கெடிமி பாயிண்ட். அப்போ நான் டோட்டல் கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டோட்டல் கரண்ட் இஸ் தட். ஸோ எலக்ட்ரான்னால கரண்ட், okay, and also what is a proton current, charge remains same, so we can calculate that total current of the system. Yes or no? So we will discuss problem based on this topic. And also one more thing is that so current is a scalar quantity because it does not obey the vector addition. Example na eduthiten vechukku. Example, if we start, so ipo na eduthiten, just I am starting with வெக்டர் அடிஷன்ங்கிறது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் ஏ வெக்டார் நான் எடுத்துட்டேன், இது பி வெக்டார் நான் எடுத்துட்டேன், சி வெக்டார் இதோட சம்மோடது எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் அ சி வெக்டார். ஸோ சி வெக்டார் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? சி இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுதான் அடிஷன் ஆஃப் வெக்டார்னு எடுத்துக்கலாம். இதுவே நான் கரண்ட்ல வரும்போது கரண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ திஸ் ஜங்ஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் I1 கரண்ட் இது உள்ள வருது, I2 கரண்ட் ஸோ வெளியே போகுதுன்னா, I3 கரண்ட் வெளியே போகுதுன்னா சம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வெக்டர் அடிஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். ஸோ இங்க பாருங்க, இந்த கரண்ட் ஈவன் ட்ரையாங்கிள் லாவை ஒபே பண்ணாட்டியும் ஜஸ்ட் வி ஆர் ஆடிங் தட் இல்லையா? ஸோ தட்ஸ் வை the current, it does not obeys that vector addition. அதனால என்ன சொல்லலாம்? We can say it is a scalar quantity நம்ம சொல்லிடலாம். Understood, right? So the base பண்ணி we will discuss the problem one by one. So first question என்னன்னு பாருங்க. Just very important question. Simple. We will start with the simple. So don't think that NEETல நமக்கு GI advanced level எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்ச ப்ராப்ளம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சார் நீங்கள் கேட்கலாம் 2025 இந்த மாதிரி கேட்டாங்க, 2021 அந்த மாதிரி கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம். சம்டைம் வில் ஆஸ்க் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, பட் மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு மாடரேட்லேருந்து கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ யூ மஸ்ட் நோ கிளியர். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். நம்ம கரண்ட் இஃப் Q is equal to T square plus 2T, find current I at A is equal to 2 seconds கொடுத்துட்டாங்க. அப்படின்னா பர்டிகுலர் டைம்ல கொடுத்துருக்கனால ஸோ இதை என்ன கரண்ட் சொல்லலாம்? We can say it is an instantaneous current சொல்லலாம். இதே செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த ஆவரேஜ் கரண்ட் டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் கரண்ட் இந்த வேல்யூ அந்த பாயிண்ட் கொடுக்கலினாலும் ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? T is equal to 0 to T is equal to 2 seconds கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க நான் ஆவரேஜ் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் we will start with it. Instantaneous current எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எப்பவுமே கொடுத்துருக்கிறத எழுதிங்க. ஓகேவா? ஸோ தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். கிவன் என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ Q கொடுத்துட்டாங்க, அதுதான் கொஸ்டின். Q வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ T டைம்ல வாட் வி ஹேவ் டு கால்குலேட்? I இன்ஸ்டன்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்பவுமே கிவன் எழுதுனா தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா வரும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இங்க நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ I இன்ஸ்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? dq by dt. ஓகே, இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது டைம் ஃபங்க்ஷனா இருக்கனால we can differentiate that. So t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சொல்லலாம்? n into x power n minus 1 ஐடியாவை தான் நான் யூஸ் பண்ணேன், x power n dx. ஓகே, ஸோ இந்த ஐடியா யூஸ் பண்ண என்ன சொல்லலாம்? ஸோ we can say here t ஸ்கொயரை இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t plus what? 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? t உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? t is equal to 2 செகண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். t 2 into 2 plus what is it? 2. உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? This is what? 4 plus 2 என்ன சொல்லலாம்? 6 ஆம்பியர் உங்களுக்கு கிடைச்சிரும். எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். இட் இஸ் சிம்பிள் கொஸ்டின். இட் இஸ் a level 1 கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் கரண்ட். ஆவரேஜ் கரண்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்? 0 to 2 கால்குலேட் பண்ணணும். ஸோ we'll start with this. நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I told you that. ஸோ நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ delta q is equal to delta q divided by delta t is equal to what? I average நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நாம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா q2 minus q1 divided by t2 minus t1. ஃபர்ஸ்ட் நாம q2 கால்குலேட் பண்ணலாம். அப்படின்னா t2 ஓட வேல்யூ எடுத்துட்டு போய் நான் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? ஸோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். then we will get q2 கிடைச்சிரும். இதுவே t1 வேல்யூ எடுத்துட்டு போய் ஸோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா t1 வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, ஸோ வில் சப்ஸ்டிட்யூட் this one by one. இப்போ எனக்கு q2 வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த t2 எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். 2 into சரி q2 is equal to t square அப்படின்னா 2 power 2 plus 2 into 2 எடுத்துக்கலாம். எஸ் ஆர் நோ? உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்?
2 ஸ்கொயர்ங்கிறது என்ன சொல்லலாம் 4 plus இது என்ன ஆயிரும் 4. what you will get, this is nothing but 8ங்கிறது கூலும் உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா. now so நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். if I substitute here, what you will get, q2 minus q1. so இப்போ q1 நான் எடுத்துட்டேன்னா so t is equal to 0 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ரெண்டுலயுமே t இருக்கனால 0 plus 0 உங்களுக்கு கிடைச்சிரும். 0 plus 0 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 0. so இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா q2 ஓட வேல்யூ 8 minus q1 ஓட வேல்யூ 0 divided by the total time. so timeங்கிறது என்ன சொல்லலாம் 2 minus 0 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், this is nothing but 4 ampere. is it clear? this is level 1 questions. you must know this thing clearly. easier solve பண்ணிரலாம். okay, next question நாம போலாம். if I take the next question is that இதுவும் ஈஸியான question தான். one more thing is that நான் instantaneous current எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. current is flowing in this direction. இப்போ current reverse ஆகுதுன்னு வெச்சுக்கலாம். instantaneous value என்ன ஆகும், because இந்த current இந்த directionல இருக்கு, opposite travel ஆகும்போது ஒரு particular value என்ன ஆயிரும், அந்த particular timeல currentோட value 0 ஆயிரும். அப்படின்னா once current reverse ஆச்சுன்னா instantaneous currentோட value என்னவா இருக்கும் 0 ஆ இருக்கும். so அதை பேஸ் பண்ணி ஒரு problem ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ question பாருங்க, a given charge flowing is q is equal to t square e power minus 2t. find out time when the current changes its direction கேட்டிருக்காங்க இல்லையா, changes its direction. அப்படின்னா என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் 0 ஆகும் அந்த டைம்ல, ஏன்னா அது கரண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ் பேஸ்ட் ஆன் ஐடியா. ஓகே, ஸோ நான் வில் ஸ்டார்ட் வித் திஸ். நான் என்ன எடுத்துட்டேன், ஐ இன்ஸ்டன்டேனியஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0. வாட் இஸ் த ரீசன், பிகாஸ் given. ஓகே, ஐ இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் இட் இஸ் அ கரண்ட் என்ன ஆயிருக்கு, ரிவர்ஸ் ஆயிருக்கு, ரிவர்ஸ் இட்ஸ் டைரக்ஷன். ஓகே, so that's why instantaneous value becomes 0. so first we'll start with this. instantaneous ங்கிறது என்ன பண்ணணும், just you have to do the differentiation. okay, see நீங்க நியூமரிக்கலா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு ஸோ நீங்க இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் அண்ட் சம் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக நீங்க மேத் இருந்தாதான் 11th and 12th மேத் படிச்சாதான் உங்களால நல்லா பண்ண முடியுங்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாவே போதும், உங்களால் ஈஸியாக ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிஹெச்டி லெவலில் இருந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும், ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அது ஈக்குவல் டு 0 போடணும். எதனாலனா கரண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டூ டிஃபரன்ஷியேஷன். ஐ இன்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு dq by dt. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்றேன், டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் ஜஸ்ட். so this is u, this is what is that v method. uv method அப்ளை பண்ணி I am going to differentiate this. first நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். so first தெரிஞ்சுக்கலாம் uv, what is that relation uv. ங்கிறது என்ன சொல்லலாம், u dash v plus what, v dash u. அதுதான் நான் பண்ண போறேங்க. so சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 2t e power minus 2t. ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t கிடைக்கும், இது கான்ஸ்டன்டா இருக்கும். plus நெக்ஸ்ட் எதை பண்ணணும், டி ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டேன், எதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஸோ இ பவர் மைனஸ் 2t டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இஃப் யூ டிஃபரன்ஷியேட் இ பவர் மைனஸ் 2t உங்களுக்கு என்ன கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ். ஸோ வி கேன் சே இட் இஸ் இ பவர் மைனஸ் 2t. நெக்ஸ்ட் மேல இருக்கிறது ஃபங்க்ஷன்ல இருக்கிறத பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னது, இதுக்குள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறத நம்ம பண்றோம். ஸோ என்ன கிடைச்சிரும், 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 2 உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஸோ இந்த பிகாஸ் இட் இஸ் அ மைனஸ் இந்த சைடு நான் கொண்டு வரேன், ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ 0 இருக்கனால. ஸோ இது இந்த சைடு கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஸோ இங்க பாருங்க டி ஸ்கொயர் மைனஸ் இங்க இருக்கு, இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். இ பவர் மைனஸ் 2t இன்டூ வாட் இஸ் இட் 2. எஸ் ஆனோ, இங்க என்ன இருக்கும் 2t இ பவர் மைனஸ் 2t இருக்கும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம், 2 கேன்சல் and t and here it is a t square la irukka or t cancel, e power minus t e power minus 2t cancel ஆயிரும். so t is equal to உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 1 second. அப்ப நான் t is equal to 1 second ஆ இருக்கும்போது என்ன ஆகும், current reverse ஆகும். okay, so this is very important question. இது எல்லாமே சிம்பிளான questions. okay, next one we can solve the problem. okay, next problem based on this same current ஓட தான் பார்க்க போறோம். so if I started that third question, in a given time of 10 seconds, 40 electron passes from right to left. So electron எங்க இருந்து பாஸ் ஆயிருக்கு, right to left பாஸ் ஆயிருக்கு. எவ்வளவு electrons, 40 electrons. In the same interval of time, 40 proton is also passes from left to right. So understand பண்ணிக்கங்க, clear-ஆ புரிஞ்சுக்கங்க.
என்னது right to left, left to right. So electron எந்த directionல மூவ் ஆயிட்டு இருக்கு? Electrons moving right to rightல இருந்து leftக்கு மூவ் ஆகுது. So this directionல மூவ் ஆகுது. What is the direction of current? இந்த directionல current இருக்கும் இல்லையா? Next, the proton is also passes from left to right. So இங்கிருந்து இந்த இடத்துல போகுது. So this is what is it? Proton இதுல போயிருக்கு அப்படின்னா that current என்ன directionல இருக்கும்? Same direction. அப்படின்னா total chargeங்கிறது என்ன சொல்லலாம்? We have to sum the value. Yes or no? So once try to solve this problem, definitely உங்களுக்கு answer கிடைக்கும். So we'll start with this. எப்படி calculate பண்ணலாம்னு பாருங்க. So first நம்ம total charge நாம calculate பண்ணணும். So this is 40. இது என்னவா இருக்கும்? Protonோட value 40. இல்லையா? So நான் add பண்றேன். Just into multiply the charge. So நான் total charge ஓட value நாம calculate பண்ணலாம். Is it clear? So given என்ன கொடுத்துட்டாங்க? This is idea given. This is given idea. Okay. So now we have to start the problem. Okay, total charge நாம calculate பண்ணணும். So this is 40 plus 40, 80. Okay, sum நான் பண்றேன். So sum பண்ணும்போது n into e plus what? n into e உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 80 into chargeங்கிறது என்ன சொல்லலாம்? 1.6 into 10 to the power of minus 90. Yes or no? Getting me point? So இதை நான் இங்க multiply பண்ண என்ன ஆயிரும்? 8 into 16 கூட எழுதலாம். Will complete that problem. Okay, charge ஓட value தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு செகண்ட்ல flow இருக்கு? 10 செகண்ட்ல flow ஆயிட்டு இருக்கு. Just multiplying that. So current ஓட value என்ன சொல்லலாம்? This is current is equal to so total charge value 80, 8 into 16 into 10 to the power of what is minus 19 divided by 10 எடுத்துக்கலாம் இல்லையா? Or else you can do this one. Okay, இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 16 into 8. 8 6 star 8 balance 4 1 8 out 8 into 4 plus 4 சொல்லலாம். Yes, 128. So we can say 128 into 10 to the power of minus 19. What is the unit of the current? Is nothing but it is ampere. Okay, or else we can say it is at end point. Maximum students mistake பண்றது என்ன அப்படின்னா decimal pointல mistake பண்ணிடுவாங்க. Understand this one. So இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அங்க பாருங்க பவரோட வேல்யூ நாம எப்படி எடுத்துக்கலாம்னு பாருங்க. நம்ம பவரோட வேல்யூ நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ 1.28 10 to the power of ஒரு minus 20 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. minus 20 ஈஸியா புரிஞ்சுக்கலாம் எப்படி டெசிமல் பாயிண்ட்டை நாம யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க நான் என்ன பண்றேன் இப்போ இதோட வேல்யூவை அதாவது இந்த 1 ரைட் சைடு வந்துச்சு அப்படின்னா டெசிமலுக்கு ரைட் சைடு வந்துச்சுன்னா இதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் நம்பர் ரைட் சைடு வந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும் இதுவே லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க if it is moving left side இன்க்ரீஸ் ஆகும் நெகட்டிவ் வேல்யூ இப்போ எக்ஸாம்பிள் இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 0.128 10 to the power of minus 19 எழுதலாம் ஏன்னா டிக்ரீஸ் ஆயிருச்சு இதுவே இங்க எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன் 1 அதாவது இங்க ரைட்ல இருந்து லெஃப்ட் வருதுன்னு வெச்சுக்குவேன் இதோட வேல்யூ என்ன ஆகும் will increases so 8 into 10 to the power of இது என்ன ஆயிரும் minus 21 ஆயிரும் okay understand this one clearly so இதோட values எல்லாம் important things so இத கிளியரா புரிஞ்சிட்டீங்க அப்படினா decimal pointல எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராது understand this one okay so this is very important understood right everyone okay I'll start with the next one. Before that I wanted to know some comment also just wait ஏனா பாக்குறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் I'll start whatever this 5 இருந்தாலும் இருக்குங்களோ இல்லையோ நாம கம்ப்ளீட் பண்ணிரணும் நம்ம சாப்டர் see எதை ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம லைஃப்ல எதை ஸ்டார்ட் பண்ணாலும் அது நமக்கு தான் இம்பார்ட்டன்ட் மற்றவங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்காது ஏன்னா மற்றவங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கும் பட் நமக்கு ஒண்ணுதான் பட் நாம பாப்புலர் ஆயிட்டா அப்படின்னா நாம ஃபேமஸ் ஆயிடலாம் ஓகே அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க அப்ப நாம ஹாப்பியா இருந்துக்க வேண்டியதான் ஃபர்ஸ்ட் we have to do the hard work initially நமக்கு physics படிக்கும்போது ஏன்னா 12th முடிச்சிட்டா physics படிக்கும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா நமக்கு ஸ்பெஷலி ஃபார் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஏன்னா நமக்கு அப்பதான் நியூமெரிக்கல்னாவே என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து உங்ககிட்ட கேட்கலாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா அப்படி கேட்கலாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் ஹார்ட் ஒர்க் பண்ண 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 நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி ஒரு சர்டன் பாயிண்ட்ல நாமும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது ஒரு சர்டன் பாயிண்ட்ல எல்லாரும் சொல்லுவாங்க என்ன அதாவது நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அதாவது இவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்பதான் உங்களை என்ன பண்ணுவாங்க ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ரிஷியேட்டே பண்ணுவாங்க ஸோ இனிஷியலி ஐ பிளான் ஃபார் ஹார்ட் ஒர்க் தட்ஸ் இட் ஸோ என்னால் முடிஞ்சது ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் ஸோ ஹாவ் டு டூ தட் ஓகே ஸோ வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் தட் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஓகே ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் தட் எஸ்
So fourth one is that, so first the current in a conductor is expressed as I is equal to 3t square plus 4t cube, where I is the ampere and t is the second. The amount of electric charge that flow through a section of conductor during t is equal to 1 second to 2 second கேட்டிருக்காங்க. அப்படின்னா 1 second to 2 second அப்படின்னா டைம் இன்டர்வல். அப்படின்னா டைம் இன்டர்வல் என்ன கரண்ட்? இது ஆவரேஜ் கரண்ட். ஆவரேஜ் கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லிசன். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குங்கிறது டைம். ஸோ டைம் கொடுத்துட்டாங்க, எப்படி ஆவரேஜ் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம்? ஸோ வி ஆல்ரெடி நோ தட். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி ஆவரேஜ் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஒன்ஸ் எனக்கு இன்ஸ்டன்டேனியஸ் தெரிஞ்சிருச்சு, எக்ஸாம்பிள் ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? டெல்டா கியூ டிவைடட் பை டெல்டா டி இல்லையா? டைம் டிஃபரன்ஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டோட்டல் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? வி ஆல்ரெடி நோ தட். ஸோ டோட்டல் சார்ஜ்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இன்டெக்ரல் ஓவர் டிக்யூ. ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஓவர் என்ன சொல்லலாம்? ஐ இன்ஸ்டன்ட் டிடின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் வி ஹேவ் டு இன்டெகிரேட் த வேல்யூ. ஸோ அண்ட் ஆல்சோ இங்கே நான் அப்ளை பண்ணுறேன் யூசிங் த இன்டெகிரேஷன் லிமிட். ஸோ இந்த டெல்டா டிக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம்? பிகாஸ் இட் இஸ் டைம் கொடுத்துட்டாங்க, டி 1 செகண்ட்லேருந்து என்ன கொடுத்துட்டாங்க? 2 செகண்ட். எல்லாத்தையும் நான் இன்டெகிரேட்டுக்கு நான் மாற்றுறேன். ஸோ என்ன சொல்லலாம்? ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு, so we can say it is an integral over I instant dt. So in the I instant dt ங்கிறது என்ன சொல்லலாம்? total charge ங்கிறது represent பண்ணலாம். But I don't want to calculate total charge. So இந்த value நான் calculate பண்றேன். Because total charge எப்படி calculate பண்ணலாம்? Using this value வச்சு நம்ம calculate பண்ணிடலாம். Divided by what is the total time taken? It is a dt. Yes or no? So first I will start with this. So first நான் integrate பண்றேன். So which one is the time variable? So lower limit is 1, upper limit is 2. I இன்ஸ்டன்ட்ங்கிறது என்ன சொல்லலாம்? ஸோ ஐ இன்ஸ்டன்ட்ங்கிறது 3t ஸ்கொயர் பிளஸ் வாட் 4t, சரி 3t ஸ்கொயர் 4t கியூப், ஓகே dt டிவைடட் பை இன்டெக்ரல் ஓவர் வாட் இஸ் dt. ஸோ dtங்கிறது என்ன சொல்லலாம்? 0 to 1 to 2 இல்லையா? 1 to 2. I am doing differentiation of this, so integration of this. ஸோ அதை இப்போ இன்டெகிரேஷனும் dt உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஸோ 1 to 2 3t square dt plus what? Integral over 4t cube dt divided by what is it? Integral over. So integration differentiation cancel ஆயிடுச்சுன்னா upper limit minus lower limit. Okay, denominator என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். Okay, so இப்போ நாம இதை differentiate integrate பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? Just do the integration. 3 t square integrate பண்ணா என்ன கிடைச்சிரும்? So x power n integral over dx என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க பார்க்கலாம்? x power n plus 1 divided by n plus 1. இங்க என்னங்கிறது என்னன்னா, so just it is a 2 plus in 1 increase ஆகும். So which mean t power 3 divided by 3 ன்னு சொல்லலாமா? yes or no? ஏன்னா denominator n plus 1, 2 plus 1 it is 3. So plus இது என்ன சொல்லலாம்? 4 t power 4 divided by 4 limit cancel ஆயிருச்சு அப்படின்னா upper limit. So இது numerator denominator cancel ஆயிரும். So limit substitute பண்ணலாம் 1 to 2 இல்லையா? ஸோ இப்போ நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டீங்கிற இடத்துக்கு எல்லாமே அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் டீங்கிற இடத்துல லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். டி கியூப் அப்படின்னா 2 பவர் 3 பிளஸ் டி பவர் 4 அப்படின்னா 2 பவர் 4. ஸோ இது என்ன பண்ணிட்டேன்? அப்பர் லிமிட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மைனஸ் லோவர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 கியூப் 1 பிளஸ் 4 1 power 4ங்கிறதுனாலும் 1 தான். Yes or no? What you will get finally? So 2 cubeங்கிறது 8 plus இது என்ன சொல்லலாம்? So this is what is a 16 நான் சொல்லலாம். So minus what's 2. So 16 minus plus 8ங்கிறது என்ன சொல்லலாம்? This nearly what 24. 24 minus 2 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 22 ampere. So this is what is the average current. Okay. So இப்போ எனக்கு சார்ஜ் மட்டும் வேணும் அப்படின்னா நியூமரேட்டரை மட்டும் என்ன பண்ணலாம்? ஸோ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா you will get the charge value. Okay, so this is very important thing, have to know clearly. So இதெல்லாமே some basic concept of current calculate பண்றதுக்கான ஒரு basic concept. Okay, next one. Yes, one more question is that current I versus time t graph through a conductor is shown in that figure. The average current through the conductor in the interval of 0 to 15 நாம calculate பண்ணணும். Okay, secondல நாம calculate பண்றோம். So given என்ன கொடுத்துட்டாங்க? So given is nothing but I versus t மட்டும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நாம என்ன calculate பண்ணோம்? Average current calculate பண்ணோம். Same idea தான். So try to answer this question. So average current எப்படி calculate பண்ணலாம்?
Average current is equal to I average is equal to integral over I instant dt divided by what? Integral over dt. இல்லையா? So integral over I instant dt ங்கிறது என்ன சொல்லலாம்? This is nothing but total charge. இப்போ I versus t ல because எனக்கு graph கொடுத்தனால I versus t ல நான் ஏரியான்றதுக்காக கால்குலேட் பண்ணா எனக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு total charge ஓட வேல்யூ கிடைச்சிரும். இல்லையா? Divided by எந்த time interval கொடுத்துட்டாங்க 0 to 15. Just you will get the answer. Try to solve the problem. Okay, answer வருதான்னு பார்த்தறலாம் உங்களுக்கு. Okay, so we'll start with this. Option கொடுத்துட்டாங்க 1, 10, 7.5 and 5. So we'll start with this. So என்ன answer கிடைக்கும் பாருங்க. This is 10. Okay, we'll start. So first நான் என்ன கால்குலேட் பண்றேன்? ஏரியான்றது கவுக்கு நாம கால்குலேட் பண்றேன். So ஏரியான்றது கவுங்கிறது என்ன சொல்லலாம்? Because it is a triangle. So half into base இங்க இருந்து இந்த வேல்யூ. So 15 and into height ஓட வேல்யூ என்னது 10. Okay, divided by time taken. What is the total time? 0 to 15. 15 minus 0 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 15. So இது cancel பண்ணா 1. So இது cancel பண்ணா this is 5. So this is what is a 5 ampere. That's it. So நீங்க கரண்ட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் அண்ட் ஆவரேஜ் கரண்ட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ்ல இருந்து எப்படி ஆவரேஜ் கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம், சார்ஜ்ல இருந்து எப்படி ஆவரேஜ் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம், சார்ஜ்ல இருந்து எப்படி இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸோ ஒன்ஸ் கிராஃப் ஐ வெர்சஸ் டி கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஆவரேஜ் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிளியரா தெரியணும். எஸ், ஸோ நான் இப்போ கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, இதுல இருந்து நம்ம நம்பர் ஆஃப் சார்ஜ் கால்குலேட் பண்ணணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பிகாஸ் எனக்கு டோட்டல் சார்ஜ் தெரிஞ்சிருச்சு. டோட்டல் சார்ஜ்ங்கிறது எப்படி சொல்லலாம்? நம்பர் ஆஃப் சார்ஜ் இன்டு வாட் இஸ் இட் த கரஸ்பாண்டிங் சார்ஜ் வேல்யூ. ஸோ இப்போ டோட்டல் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வச்சுங்களேன். ஸோ டோட்டலோட வேல்யூ 1/2 into 15 into 10. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் ஏரியான்றதுக்காக, அதாவது சார்ஜ் ரெப்ரசென்ட் பண்றது. n into e ஓட வேல்யூ 1.6 into 10 to the power of minus 19. இப்போ n வேணும் அப்படின்னா ஸோ இதை கீழே கொண்டு வந்து யூ கேன் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் n வேல்யூ. எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கு இந்த டைம் இன்டர்வல்னு தெரிஞ்சிடும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் நான் கரண்ட் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட்னா வெளியிருந்து மட்டும் சொல்லிட்டோம் கரண்ட்ங்கிறது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். பட் வாட் வில் ஹேப்பன், இப்போ நான் பேட்டரி கனெக்ட் பண்ணா என்ன ஆகும் ஒரு கண்டக்டர்ல, அதே மாதிரி பேட்டரி கனெக்ட் பண்ணாம இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நான் ஃபார்முலா பேசிஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ட் 2 எலக்ட்ரிசிட்டி பார்ட் 2ல ஐ வில் டிஸ்கஸ் தட் சர்க்யூட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் டிஸ்கஷன் பண்றேன். ஐ டெல் யூ ஒன் திங் இஸ் தட் இஃப் யூ ஃபாலோ திஸ் சீரீஸ் definitely you can cross 160 plus in physics. I'll show that because எல்லா டைப்பான ப்ராப்ளமும் I will discuss that. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இதை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா PYQs டெஃபினட்டாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஈவன் ஜேஇயில் இருக்க கொஸ்டினும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் மெயின்ஸ் லெவலில். ஓகே, ஸோ வெயிட் ஃபார் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறத பார்க்க போகிறோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறது என்ன, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு கண்டக்டர் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பிகாஸ் கண்டக்டர் நான் எடுக்கும்போது இதுக்குள்ள என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நான் எக்ஸ்ட்ரா பேட்டரி கனெக்ட் பண்ணாத வரைக்கும் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எப்படி இருக்கும், ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கும், இங்கேயும் அங்கும் ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரேண்டமாக எப்படி மூவ் ஆகும், இட் இஸ் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகும். ஸ்ட்ரைட் லைனுங்கிறத நான் எடுத்துட்டேன்னா அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், it is not straight line like this. இப்படி travel எல்லாமே இப்படி travel ஆகணுங்கிறது இல்லை. ஓகே, it is a random direction. ஸோ இப்படி travel எல்லா பார்ட்டிகளும் இப்படி travel ஆகிற எலக்ட்ரான்ஸ் இப்படி travel ஆகிற ரேண்டம் சொல்லும் போது நான் எடுத்துட்டேன்னா ஸோ ஆல் த எலக்ட்ரான்ஸ் ரேண்டம்லி இப்படி மூவ் ஆகும் இல்லைனா இப்படி மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்படி மூவ் ஆகும்போது இட் வில் மூவ் ஒன்லி த ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகும். ஸோ தட் நெட் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ நெட் ஆவரேஜ் வெலாசிட்டி 0 ஆகுதுன்னா there is no current in the circuit. Understand this one. So now battery connect பண்ணாத வரைக்கும் all the electrons move randomly inside that conductor. So net velocity average velocity என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதனால current இருக்கவே இருக்காது. இங்க question கேட்கலாம் என்னன்னா before that or else battery is connected without battery the direction of electron, அதாவது path of the electron question கேட்கலாம். It is a straight line. This very important thing have to know clearly. Yes or no? So continuous collide ஆகும். Okay, so எவ்வளவு number of electrons இருக்கு inside that?
10 to the power of 29, nearly it is Avogadro number விட அதிகமா இருக்க electrons இருக்கு. Okay, now the average velocity becomes 0. Okay, average velocity becomes 0. So in the direction travel ஆகும், it is a straight line la தான் travel ஆகும். Okay, understand this one. இப்போ நான் battery connect பண்ணா என்ன ஆகும்? So we'll see that once if it is a battery is connected, see battery connected ஆகும்போது என்ன சொல்லலாம்? This is what is that higher potential, this is what lower potential. So higher potential sense சொல்லும்போது we can represent in terms of positive. I'll represent positive. So all the electron in it will move towards the positive terminal. Because it is electron in the negative, எல்லா electronum ஒரு positive terminal பார்த்து move ஆகும். Even if we say here, understand this one. இப்போ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், this is my conductor நான் எடுத்துட்டேன். So இங்க நான் higher potential, இங்க lower potential நான் connect பண்ணிருக்கேன்னு வச்சுக்கேன். Just example. So இப்போ electron இந்த directionல move ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். Electron is moving in this direction. இந்த எலக்ட்ரான் மேல because இங்க என்ன potential create ஆகும், higher potential create ஆகும், இங்க lower potential create ஆகும். Due to the higher potential, electron எல்லாம் என்ன ஆகும், இந்த directionல என்ன ஆகும், the force will experience. அப்படினா இப்படி move ஆகிறது என்ன ஆகும், it will take in this path. Okay, so what is the path of the electrons when battery is connected to the conductor? So it is a curve path இருக்கும். So especially we can say it is a parabolic path. Very important thing. NEET la sorry JEE la keta important question, what is the direction of electrons when battery is connected? Okay, so namak assessment reason epaadu kekkalam, so this must be know clearly. Okay, so all the electron will experience force, adanal enna agum, all the electron will accelerated towards what, positive terminal. The question eppadi nama in the acceleration calculate pannalam, we will start with this. Okay, so in the accelerated experience aayirukanaala force experienced by charge because of what, இது electric field நால இல்லையா? Yes. So I will start with this. எப்படி calculate பண்ணலாம்? Force is equal to the charge into what we can say it is electric field represent பண்ணலாம். இங்க electron represent பண்ணிட்டா it is a negatively charged. ஏன்னா electron தான் நம்ம பார்த்துட்டோம். So forceங்கிறது எப்படி represent பண்ணலாம்? Mass into acceleration is equal to minus q into e. இப்போ எனக்கு acceleration வேணும். எப்படி calculate பண்ணலாம்? Acceleration is equal to minus q e divided by what is it? M. So this is what is it? Acceleration of the electron. Accelerate ஆகும். Understand this one clearly. Okay, so once accelerate ஆயிருச்சு, now I'm going to calculate that. இங்க பாருங்க, எல்லா பார்ட்டிகளும் same velocityல மூவ் ஆகாது. Understand this one. எல்லா எலக்ட்ரானும் same velocity. Example, இப்படி ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. Just example. இந்த எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகுது, இதோட velocity different இருக்கும். இன்னொரு எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகுது, இதோட velocity difference ஆகும். ஏன்னா accelerate ஆகுது, இந்த எலக்ட்ரான் விட இது ஈஸியா டக்குனு மூவ் ஆயிடும். ஏன்னா இது என்ன ஆகணும், கர்வ் சேஞ்ச், அதாவது அதோட பாதை சேஞ்ச் பண்ணிட்டு தான் என்ன ஆகும், அது மூவ் ஆகும். இது எல்லாம் இந்த டைரக்ஷனே இருக்கனால டக்குனு அதிகமா அதாவது அதோட ஸ்பீட் அதிகமா இருக்கும். ஸோ எலக்ட்ரானோட ஸ்பீட் கண்டக்டர்ல when is connected battery டிஃப்ரெண்டா இருக்கும். Okay, it is not average, it is not a drift velocity, or else it is not a drift speed. Understand this one. Drift speedங்கிறது என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரானோட ஸ்பீடும் இந்த எலக்ட்ரானோட ஸ்பீடையும் ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கிறதா என்ன சொல்லலாம், we can say it is a drift speed சொல்லலாம். Okay, drift speed is average, or else drift velocity is average velocity of the electrons. Understand this one. It is not a single electronோட velocity இல்ல. Okay, so எப்படி நாம represent பண்ணலாம் அப்படின்னா, now I'm going to take example for this. So the curve path over, yes. And also what is it, drift speed oda value eppadi irukum, what is value of the millisecond. Now we are going to calculate that drift velocity eppadi nama calculate பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். Understand this one clearly. So இப்போ நாம drift velocity eppadi calculate பண்ணலாம். First we'll start with this. So initially average velocity of the particle என்னவா இருக்கும், 0. Average velocity of the particle is equal to 0. So if we take average velocity, so average velocity of the particles, so u average is equal to initially 0 இருக்கும் இல்லையா? நாம கால்குலேட் பண்றது once battery connect பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்டிகிள் என்ன ஆகும், different speedல மூவ் ஆகும். Okay, so first particle நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். Just I'm going to take, so this is my conductor. இப்போ இதுல இருக்க first electron எடுத்துட்டேன், இது moving with because of that higher potential and lower potential, because of the battery என்ன ஆகும், இது accelerate ஆகும் இல்லையா? So இதனால speed change ஆகும். So this one I'm taking v1 எடுத்துட்டேன். Another one, இப்போ ஆக்சுவலா இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, நான் என்ன பண்றேன், இந்த டைரக்ஷனுக்கு ட்ரிஃப்ட் பண்றதுக்காக
அந்த பொட்டன்ஷியலை கொடுத்துருக்கு. ஸோ என்ன ஆகும், இதோட வெலாசிட்டி v2ன்னு எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நான் v1 and v2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ if I take this one, v1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? v is equal to, we know the equation, v is equal to u plus at. ஓகே, ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ u average plus what is a into t. ஓகே, இந்த tங்கிறது என்ன அப்படின்னா, this very important thing, t is nothing but அந்த collision. ஏன்னா கண்டினியூஸா மூவ் ஆகுது, 10 to the power of 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது அது என்ன ஆகும், இன்னொரு எலக்ட்ரான் கூட கொலைட் ஆகும். அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானு கொலைட் ஆகிற டைம் தான் என்ன சொல்லலாம், this we can say this is not t-னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். It is not a relaxation time, understand this one. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் ஒவ்வொரு வெலாசிட்டியில மூவ் ஆகிறனால கொலிஷன் ஆகிற டைம் என்ன ஆகும், மாறும். ஓகே, ஸோ இஃப் ஐ டேக் ஆவரேஜ் டைம், அதுதான் என்ன சொல்லலாம், ரிலாக்ஸேஷன் டைம்னு நம்ம சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, வில் டிஸ்கஸ் வாட் இஸ் த ரிலாக்ஸேஷன் டைம் ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துட்டேன், இது கொலிஷன் ஆகிற ஒரு பார்ட்டிக்கல், இங்க பாரு ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் கொலைட் ஆகிற டைம் தான் என்ன சொல்லலாம், we can say it is a t1. இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துட்டேன், இன்னொரு எலக்ட்ரான் கூட கொலைட் ஆகும்போது அதுக்கான டைம் என்ன சொல்லலாம், t2. Understand this one. இப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எடுத்தனால t1 எடுத்துட்டேன். இந்த எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் கூட கொலைட் ஆகிற டைம் என்ன சொல்லிட்டேன், t1 எடுத்துட்டேன். So this v1 we can represent that இது 0 average velocity. So individual velocity calculate பண்றது ரொம்ப கஷ்டம். So that's why we are calculating average velocity. So எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா, a ஓட வேல்யூ நமக்கு தெரியும். So what is value of a? A is equal to eq divided by what is it, m. Yes or no? Into what we can say it is a t1. This second particle எடுத்துட்டேன் அப்படின்னா v2 is equal to eq divided by m into what is it, t2. Yes or no? So I'm adding all that because we are going to take an average value. So v1 plus v2 so on vn divided by total number of particles. So n எடுத்துட்டேன் which is equal to, yes, so common இருக்க டைம் எடுத்துட்டேன்னா eq divided by m is constant. Yes or no? Next என்ன இருக்கும், t1 plus t2 so on tn divided by n. ஏன்னா divided by n இங்கேயும் divided by n போட்டிருக்கு. So this speed is called what we can say it is a drift speed ன்னு சொல்லலாம். The average velocity of the electrons we can say it is a drift speed. அதே மாதிரி average time taken between two successive collision. Example, இங்கிருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க ஹிட் ஆகுது இல்லையா, இதுக்கான டைம் தான் என்ன சொல்லலாம், we can say it is a relaxation time. It is average. It is not only ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகல் மேல கொலைட் ஆகிற டைம் இல்ல, ஆவரேஜா கொலைட் ஆகிற டைம் தான் நாம எடுத்துக்கிறோம். So that is nothing but what is a relaxation time னு சொல்லலாம். So இந்த path என்ன சொல்லலாம், we can say it is a mean free path னு சொல்லலாம். Understand this one clearly. Okay, so the average time taken between two successive collision we can say it is a relaxation time சொல்லலாம். So the relaxation time எப்படி represent பண்ணலாம், tau னு represent பண்ணலாம். Now final equation of drift velocity, so vd is equal to eq divided by what is it, m into what is it, tau னு represent பண்ணலாம். So this is values very important. What is the drift velocity formula, eq divided by m into tau. Tau is a relaxation time and vd is a drift velocity, m is the mass of the electron and e is the electric field. This is we can say it is a charge 1.6 into 10 to the power of minus 19 coulomb. Yes, so now what is a drift velocity relaxation time னு எடுத்துட்டோம். இந்த relaxation time எதை பொறுத்தெல்லாம் வேரி ஆகும். Understand this one. Relaxation timeங்கிறது time taken between two successive collision, average time taken between two successive collision. இப்போ இந்த relaxation time எதை பொறுத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னா, it is depends on very important thing, temperature பொறுத்து இருக்கும் and also so number density பொறுத்து இருக்கும், number of particle பொறுத்து இருக்கும், number of charge பொறுத்து இருக்கும். Okay, number density எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா, number of n is equal to number of particle per unit volume represent பண்ணலாம். அப்படின்னா ஒரு cubic மீட்டருக்குள்ள எவ்வளவு number of electrons இருக்குங்கிறதா என்ன சொல்லலாம், the number density னு represent பண்ணலாம். Number of particle per unit volume. So இதோட யூனிட் என்ன சொல்லலாம், so we can say numberக்கு there is no unit, volume க்கு என்ன சொல்லலாம் 1 by meter cube. So number density யோட என்ன சொல்லலாம் 1 by meter cube நம்ம சொல்லலாம். This very important thing have to know clearly. அப்படின்னா relaxation time இந்த ரெண்டா டிபெண்ட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள், நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன், ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஏன்னா இட் அப்சர்வ் த எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி என்ன ஆகும், இட் இஸ் ஃபாஸ்ட்லி மூவ் ஆகும்போது என்ன ஆகும், ரிலாக்ஸேஷன் டைம் டக்குன்னு கொலைட் ஆகிறதுனால ரிலாக்ஸேஷன் டைம் என்ன ஆகும், கம்மியாகும்.
Okay, so when temperature increases, relaxation time என்ன ஆகும்? கம்மி ஆகும். Very important thing. And number of particle இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒரு 2 பேர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா மூவ் ஆயிடலாம் இல்லையா? ஸோ இதுவே 100 பேர் 200 பேர் பாத்துங்க. நேத்து கூட ஸோ எஸ் சாட்டர்டே இட்ஸ் ஹேப்பன் தட் ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ள டிவிகே மீட்டிங்ல தான். ஓகே, சின்ன ஏரியாவுக்குள்ள அவ்வளவு பீப்புள் இருக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், நெருக்கல் அதிகமா இருக்கும். ஸோ ரொம்பவே என்ன க்ரௌட் அதிகமா இருக்கும்போது கொலிஷன் அதிகமா இருக்கும். கொலிஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஹிட் ஆகிற டைம் என்ன ஆகும்? நீங்க மற்றவங்க கூட ஹிட் ஆகிற டைம் கம்மியாகும். ஓகே, ஸோ நம்பர் டென்சிட்டி அதிகமா இருக்கும் போது relaxation time என்னவா இருக்கும்? கம்மியாகும். So this must be known clearly. These two are points very important about the relaxation time. Okay, so the relaxation time பொறுத்து resistor எப்படி எல்லாம் vary ஆகுதுன்னு we will discuss clearly one by one. Okay, the next one is that நம்ம பார்த்துட்டோம். So drift velocity பார்த்துட்டோம். Now question கொடுத்துட்டாங்க. Very important question is that. So question என்ன அப்படின்னா, in metallic conductor under the effect of applied electric field the free electrons of the conductor, question கேட்றாங்க, free electron of the conductor in a metallic conductor under the effect of applied field the free electrons of the conductor என்ன ஆகும்? அதுதான் question. So drift from higher potential to lower potential, yes it is a positive, correct. higher potential இருந்து lower potential, ஏனா என்னது? So because free electron, higher potential or lower potential இல்ல. Okay, so this is what is that current is flow from higher potential to lower potential இல்லையா? electron is flow from lower potential to higher potential. Next one, B, move with the uniform velocity through the lower potential to higher potential. Move with a uniform velocity, that drift velocity, higher potential. We'll go with the next one. Move in a straight line path in that what? Same direction. It is not a straight line because it is a battery connect பண்ணிட்டாங்க. It is applied electric field இருக்கனால straight line ல போகாது. So it is a move with a curved path. Yes, it is a curved path from lower potential to higher potential. Yes, this is the answer. See here, it is not. இங்க பாருங்க, yes, it is moving from lower potential to higher potential. It not mentioned the path mention பண்ணல. But இந்த இடத்துல exact path mention பண்ணிருக்கனால the option is what is it? D is the option. Okay. It is a JEE question, so this is very important. So இதெல்லாமே என்ன அப்படின்னா theory basis question. நமக்கு இதுக்கு assessment reason type question கொடுத்துறலாம். Okay, நம்ம NEET ஓடது. Okay, so you must know clearly. One more thing is that I want to tell you that இப்போ நம்ம NCERT-ல நோட்ஸ் எடுக்கணும், NCERT நோட்ஸ் எடுக்கணும்னு எல்லாருமே சொல்றாங்க. NCERT-ல அதாவது நியூ NCERT ஃபாலோ பண்ணணுமா ஓல்டு NCERT ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா, ஓல்டு NCERT பொறுத்த அளவுக்கு 2025ல நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ தயவு செய்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறனாலும் சரி, நீங்கள் NCERT-ல இருக்கிற ப்ராப்ளம் ஃபிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறனாலும் சரி, நீங்கள் ஓல்டு NCERT-யை கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்பேர்ட் டு நியூ NCERT. ஏன்னா நியூ NCERT நிறைய டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேவ் ஆப்டிக்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஓல்டு NCERT நிறைய கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கான்செப்டுகளுக்கு ஒரு பில்டிங் பிளாக்காக இருக்கும். ஓகே, பட் நியூ NCERT-ல அதை டெலிட் பண்ணால அந்த ஐடியா எல்லாத்தையும் நான் ஃபார்முலா பேசிஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா எக்ஸ்ட்ராவாக நோட்ஸ் சம் அதர் ரெஃபரன்ஸ் நோட் எடுத்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, NCERT ஃபாலோ பண்ணும்போது அதெல்லாம் தெரியாமல் போகும். ஸோ என்னோட சஜஷன் இஸ் தட், ஸோ தயவு செய்து நீங்கள் ஓல்டு NCERT ஃபாலோ பண்ணுங்கள், அதில் இருக்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம் அதில் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னா, அந்த அடிஷ்னல் எக்ஸசைஸ் எல்லா கொஸ்டின் நமக்கு தேவையில்லை. அந்த அடிஷ்னல் எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட், அதாவது உங்களால் சால்வ் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் என்ன தெரிஞ்சுக்க, உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண முடியலையா, ஓகே ஹாப்பி, அவ்வளோதான். அது டஃப்பான கொஸ்டின் அப்படிங்கிறது எடுத்து வச்சுருங்க, ட்ரை பண்ணுங்க. ஆனால் ட்ரை பண்ணி அது லென்த்தாக போச்சு அப்படின்னா ஓகே, உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த இது நீட்டில் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்காக எல்லா கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் நீட் கொஸ்டின் சால்வ் பண்ணவே முடியாது. யூ ஹாவ் டு ட்ரை பண்ணி நீங்கள் அட்டன் பண்ண பாருங்கள். ஒன்ஸ் அதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ஹாப்பி, ஏன்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் நியூமெரிக்கல்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே ஃபைன். ஸோ ஆன்சர் பார்க்கும்போது லென்த்தியாக இருக்கா, வேணாம், விட்டுடலாம், அவ்வளோதான். ஓகே, அடிஷ்னல் எக்ஸசைஸை பொறுத்த அளவுக்கு மட்டும் நான் சொல்கிறது. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஓல்டு NCERT-யை ஃபாலோ பண்ணுங்க, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒரே நிமிஷம். எஸ் ஃபைன். Okay, so we'll start. Next one is that next question is that the drift velocity of the electrons for a conductor connected in a
electrical circuit VD ன்னு கொடுத்துட்டாங்க. Okay, drift velocity in a conductor, so VD ன்னு கொடுத்துட்டாங்க. The conductor is now is replaced by another conductor with the same material. Material is same. Okay, material is same அப்படின்னா so relaxation time, mass and charges remain same now. Okay, so and the same length and the double the area cross section கொடுத்திருக்காங்க. So what we have to calculate, the applied voltages remain same. Applied voltages remain same. The new drift velocity of the electron will be கேட்டிருக்காங்க. So new drift velocityங்கிறது தெரிஞ்சுக்கங்க. So drift velocity, just wait. Yes. Yes. Drift velocityங்கிறது first நாம தெரிஞ்சுக்கலாம். First கொடுத்திருக்கிறத நாம எழுதலாம். So given என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க. We'll start with this. So initially drift velocity of the electron conductors. So initial drift velocity VD ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? So the conductor is now is replaced by another conductor, same material. Same material எடுத்துட்டாங்க. So relaxation time everything is same because நான் apply பண்ற voltageum remains same. So drift velocity எப்படி define பண்ணலாம்? VD is equal to EQ, sorry, yes, EE divided by M into what is it? Tau. இல்லையா? So இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா the length is same but area is double ன்னு கொடுத்துட்டாங்க. Area, drift velocityக்கும் ஏரியாவுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? இல்லவே இல்லை, கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நாம. Okay, so there is no relation between drift velocity and area cross section, so that என்ன ஆகாது, drift velocity does not change, so remain same value. What is it? VD is remain same. Okay, next problem போலாம். See, நிறைய பேர் ஃபேஸ் பண்ற இஷ்யூ என்ன அப்படின்னா, சார் நான் நிறைய படிக்கிறேன் சார், இல்லையா, நான் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் சார், ஆனா ஒரு ப்ராப்ளம் வர மாட்டேங்குது, வந்தாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதான். See, நம்மளோட டார்கெட் என்னவா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா புரிஞ்சா மட்டும்தான் உங்களால அந்த எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களால ட்ரை பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஆனா நாம ஒரு ஃபியூ கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லா கொஸ்டின் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளை தவிர முட்டாளுங்கிறது இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம ஒவ்வொரு டைமும் நிறைய தெரிஞ்சுக்கணும் 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 அப்படிங்கிற மோட்டிவேட்டோட நம்ம படிக்கும் போது we will understand many things and we can solve more problem. நமக்கு இதுதான் போதும் அப்படி நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்குவேன், உங்களுக்கு லிமிட்டை வச்சுட்டீங்கன்னா it is a very difficult to understand new concept. புரிஞ்சா? உங்களுக்கு மைண்ட்ல ஏறவே ஏறாது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதான் ஃபேஸ் பண்றாங்க. எனக்கு தெரியாத ப்ராப்ளம், நான் தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், என்னோட மேக்ஸிமம் மார்க் 180, அதை நான் டச் பண்றதுக்கு என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமோ அதை ட்ரை பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் போதும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட். நீங்க 180 பக்கம் கூட எதிர்பார்க்க முடியாது, 100 பிலோவா தான் இருக்கும். நான் 100 பிலோங்கிறது என்ன சொல்ல, 99ங்கிறதும் நல்ல மார்க் தான். கம்பேர்ட் டு 2025 சொல்லும் போது ஒரு 99 100ங்கிறது இம்பார்ட்டன்டான மார்க். ஓகே, ஸோ உங்களோட மைண்டை ப்ராடா வச்சுக்க, நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ண பாருங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு நிறைய கான்செப்ட் கிளியரா வரும். Okay, so next question போலாம். Now, yes, next question is that the relation between drift velocity and current ஆன relation. So நமக்கு தெரிஞ்சிருச்சு drift velocityக்கு currentக்கு என்ன, drift velocityக்கு relation ஐடியா தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம currentக்கும் drift velocityக்கு என்ன relation நாம கால்குலேட் பண்ணலாம். Okay, now it is idea. நான் current நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். So now we'll start with this. Yes. So இப்போ நான் எடுத்துட்டேன், இங்க higher potential lower potential connect பண்ணிட்டேன். So the electron is moving in this direction. This is what is it, higher potential நால electric field என்ன இருக்கும், it is direction is that positive to negative இருக்கும். Okay, now question is that drift velocity calculate பண்றேன் current, so that I am going to take huge conductor எடுக்கிறதுக்கு small conductor எடுத்துட்டு அதில் நான் calculate பண்றேன், because I am calculating instantaneous speed calculate பண்றேன். அந்த instantaneous speed எதுக்கு ஈக்குவலா இருக்கும், drift speedக்கு ஈக்குவலா இருக்கும். எப்படின்னா listen carefully. So இப்போ நான் எடுத்துட்டேன் ஒரு small cross section எடுத்துட்டேன், just it is my, this is what is a dx. ஏன்னா இதுல போற வெலாசிட்டி என்னவா இருக்கும், drift velocityயா இருக்கும். இங்கிருந்து இங்க போற கரண்ட்டை நான் just I am taking that I ன்னு எடுத்துட்டேன். This current is same. Okay, so ஏரியா பொறுத்தெல்லாம் வேரி ஆகாது. So இந்த இதில் நான் என்ன சொல்லலாம், this is what is a dx ன்னு எடுத்துட்டேன். This is my what, dx. Yes. So இது என்னோட small what is a small length element நான் சொல்லலாம்.
ஸோ இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் நான் என்ன எடுத்துட்டேன், திஸ் இஸ் மை ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏ எடுத்துட்டேன், இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏன்னு எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதுல போற கரண்ட்டை நான் கால்குலேட் பண்றேன். ஸோ இதுல போற கரண்ட் என்னவா இருக்கும், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்டா இருக்கும். ஏன்னா பர்டிகுலர் டைம்ல நான் கால்குலேட் பண்றேன். ஸோ ஸ்மால் டைம் இன்டர்வல்ல நான் கால்குலேட் பண்றேன். என்ன டைம் இன்டர்வல் அப்படின்னா டிடிங்கிற டைம் இன்டர்வல்ல கால்குலேட் பண்றேன். இங்கிருந்து இங்க எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கான டைம் டிடி, இது ஸ்மால். ஓகே, ஸோ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இந்த இடத்துல, ஸோ ஐம் கோயிங் டு கால்குலேட் தட் கரண்ட், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் தான் கால்குலேட் பண்றேன். I is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம், dq by dt. எஸ், I is equal to dq by dt. இப்போ qங்கிறோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ண போறேன். qங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், q is equal to number of particle into what is the corresponding the charge value. இல்லையா, இந்த என்னங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம், because it is not a small space, it is a total volume. இல்லையா, நாம கம்பேர் அந்த டோட்டல் வால்யூம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதா கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக I'm using the number density. Number density எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், n is equal to small n is equal to capital N divided by V. இல்லையா, ஸோ இப்போ நான் என்ன வேணும் அப்படின்னா n is equal to what, small n into V. ஓகே, Vங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம், n into Vங்கிறது எப்படி சொல்லலாம். ஸோ இதோட ஸ்மால் ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுத்துட்டு ஏன்னு எடுத்துட்டேன். லென்த் எலிமெண்ட் என்ன, இங்கிருந்து இங்க எலக்ட்ரான் மூவ் ஆகிறதான லென்த் எலிமெண்ட். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் dx. ஏன்னா இதோட வால்யூம் தான் நான் எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஐம் டேக்கிங் திஸ் வால்யூம் இன்ஸ்டெட் ஆஃப் டோட்டல் வால்யூம். ஜஸ்ட் ஐம் டேக்கிங் இந்த வால்யூம்குள்ள எவ்வளவு எலக்ட்ரான் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் எடுத்துக்கேன். எஸ், ஸோ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வாட் ஐ வில் கெட், ஸோ இஃப் யூ சப்ஸ்டியூட் ஹியர் டோட்டல் வேல்யூ ஆஃப் dq பிகாஸ் இட் இஸ் ஸ்மால் வேல்யூ நான் எடுத்துட்டேன்னா என்ன கிடைச்சிடும். ஸோ திஸ் நத்திங் பட் n a இல்லையா, ஸோ இங்கே e இருக்கு, ஜஸ்ட் e into what is a dx இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ n-க்கு பதிலாக na dx into e-ன்னு எடுத்துட்டேன், divided by what is it, dt. ஸோ இந்த dx by dtங்கிறது என்ன சொல்லலாம், இன்ஸ்டன்டேனியஸ். அது இன்ஸ்டன்டேனியஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ட்ரிஃப்ட் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ இதோட வேல்யூ என்ன சொல்லலாம், this we can say it is nothing but finally, so I'm writing here, so this we can say NAE. So this is what we can say, it is a VD. This is nothing but the relation between what, current kum drift velocity kum idela irukka relation. This must be known clearly. Okay, so the current is equal to enna solla NAVD. This is very important thing, clearly see here. Na drift velocity electric field represent பண்ணும்போது நான் ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுக்க வேண்டியதில்லை. எக்ஸாம்பிள் VD is equal to what, EE tau divided by m. Electric field represent பண்ணும்போது there is there is no relation between drift velocity and area க்கு எந்த ரிலேஷன் இல்லை. பட் கரண்ட்டுக்கும் drift velocityக்கும் ரிலேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன எடுக்கணும், ஏரியா. இட் இஸ் டிபெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங், யூ ஹேவ் டு நோ கிளியர்லி. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கரண்ட் டிவைடட் பை ஏரியா கிராஸ் செக்ஷன், இது என்ன சொல்லலாம், திஸ் இஸ் வாட் இஸ் இட், கரண்ட் டென்சிட்டின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ என்ன சொல்லலாம், NEVD என்ன சொல்லலாம், திஸ் இஸ் வாட் கரண்ட் டென்சிட்டின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். current density, this must be known clearly. So current is a scalar quantity, but current density is a vector quantity. Okay, so அது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாம். So this is very important understanding of the relation between current density க்கும் drift velocity க்கும் இடையில இருக்க relation. Once drift velocity increase ஆச்சு அப்படின்னா current density என்ன ஆகும், increase ஆகும். Drift velocity decrease ஆச்சுன்னா current-ம் என்ன ஆகும், decrease ஆகும். This must be known, sorry, current density decrease ஆகும். Okay, so this must be known clearly. Next one we can go என்ன பார்க்கலாம்னா, so this we are going to discuss that current density-ங்கிறத பார்க்க போறோம். What is a current density idea? So now it is that understand this one clearly. Now when we started that, so this is what is that, my conductor na eduthana, the current is flowing, na idu higher potential and lower potential na connect panniten. Okay, so ipo na current density na calculate panna poren. So this my small area cross section eduthiten, area vector in the direction irukum, this is nothing but area vector direction. Okay, so current density eppadi irukum, because current I'm taking that value of along the direction of what is it, electric field direction irukum. We'll discuss that how it is along the direction of electric field. Wait for this. Okay, I'm taking this value. Current density eppadi represent pannalam appadina, so this is my area cross section. So J is equal to enna sollalam, I by A. Yes or no? So this is what is I by A. Yes,
So this is area vector, this is what is a current density. எனக்கு இப்ப I வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I is equal to I'm calculating that J vector dot A vector னு represent பண்ணலாம். This is very important thing. அப்பனா இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன்ல ஃப்ளோ ஆகிற சார்ஜ், ஓகே, ஸோ த கரண்ட் பர் யூனிட் ஏரியா வேணும் சொல்லலாம், கரண்ட் டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாம். அதுல இருந்து கரண்ட் வேணும் அப்படின்னா ஜே டாட் ஏ வெக்டார்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுவே என்னோட ஸ்மால் ஏரியா கிராஸ் செக்ஷனா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஜஸ்ட் ஐம் டேக்கிங் தட், இது டோட்டல் ஏரியா ஏ இருந்தனால ஜஸ்ட் ஐ டுக் இட் இஸ் ஏ. பட் இஃப் இட் ஸ்மால் ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுத்துட்டேன்னா, ஸோ ஒன் ஸ்மால் ஏரியா கிராஸ் செக்ஷன்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை இன்டகிரேட் பண்ணனா என்ன கிடைச்சிடும். ஸோ யூ வில் கெட் டோட்டல் கரண்ட் உங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக சீக்கிரம் நான் கரண்ட்டுங்கிறத என்ன எடுத்துட்டேன்னா இங்க பாருங்க. ஸோ கரண்ட்டுங்கிறது ஏரியா பொறுத்து வேரியாது, கரண்ட் ரிமைன் சேம். ஸோ ஈவன் இங்க பாருங்க திஸ் இப்படி நான் எடுத்துட்டேன்னா இதுல போற கரண்ட்டும் இதுல வர கரண்ட் என்னது ரிமைன் சேம். பட் கரண்ட் டென்சிட்டி என்ன ஆகும், ஏரியாவை பொறுத்து வேரி ஆகும். திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா, ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கால்குலேட் தட் கரண்ட் டென்சிட்டி எப்படி எல்லாம் வேரி ஆகும். இப்போ ஸ்மால் கிராஸ் செக்ஷன் யூஸ் பண்ண அப்படின்னா ஆர்எஸ், இஃப் இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் கரண்ட் டென்சிட்டியா இருந்துச்சுன்னா எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ கரண்ட் டென்சிட்டி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு 3 கொஸ்டின் வரும் இதுல இருந்து. எப்படின்னா ஒன்ஸ் யூனிஃபார்ம் கேஸா இருந்துச்சுன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் கேஸா இருந்துச்சுன்னா என்ன, அண்ட் கிராஃப் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் வரும். இப்போ யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா கரண்ட் டென்சிட்டி இஸ் யூனிஃபார்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஐ டேக் திஸ் ஒன் ஜே vector dot a vectorங்கிறது என்ன சொல்லலாம், this is nothing but I ன ரெப்ரசென்ட் பண்ணலாம் if it is a uniform current density. இதுவே நான் யூனிஃபார்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, if it is non uniform நாம என்ன சொல்லலாம், non uniform. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், d, ஓகே, பிகாஸ் இட் இஸ் a small cross section எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, j dot dx னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இதை டோட்டலா இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஸோ யூ வில் கெட் த கரண்ட் வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். எஸ் ஆர் நோ? So this very important thing have to know clearly. And one more thing is that understand, இப்போ என்னோட ஏரியா கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, this is my area cross section, listen carefully. இதோட ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, and also electric field ஓட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ கரண்ட் டென்சிட்டி எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஏரியா வெக்டரும் அண்ட் கரண்ட் டென்சிட்டியும் சேம் டைரக்ஷன், ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ திங் இஸ் 0 டிகிரி. அப்படின்னா கரண்டோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஸோ ஜே இன்டூ ஏன்னு கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா. இதுவே நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்மால் ஏரியா கிராஸ் செக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஸோ இது என்னோட ஏரியா கிராஸ் செக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதோட ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். திஸ் இஸ் we can say this at, ஏன்னா இதுல பாதியா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் வேல்யூ, இதை நான் என்ன சொல்லலாம், டிஎஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். டோட்டலா இருக்க ஏரியா ஏ எடுத்துட்டேன்னா அதுல இருக்க ஸ்மால் வேல்யூ என்ன சொல்லலாம், we can say it is a dன்னு சொல்லலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் மை எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, கரண்ட் டென்சிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸோ இந்த டைரக்ஷன்ல எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஐம் டேக்கிங் த கரண்ட் டென்சிட்டி இன் திஸ் டைரக்ஷன் ஜி. ஸோ ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல தான் கரண்ட் டென்சிட்டி இருக்கும். இப்போ நான் கரண்ட் கால்குலேட் பண்ண போறேன், எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஜேவும் டியும் எப்படி இருக்கணும், சேம் டைரக்ஷன். ஆர்எஸ் இந்த கொஸ்டின்ல என்னவா இருக்கும், விச் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டால இருக்கு. அப்போ என்ன நான் எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ எல்லாம் த டைரக்ஷனா இருக்கும்போது மட்டும்தான் என்னவா இருக்கும், யூ வில் கெட் மேக்ஸிமம் current idea. Okay, so இப்போ நான் எடுத்துட்டேன்னா, so we can calculate that J. Okay, so in the area-ங்கிறது என்ன சொல்லலாம், this we can resolve the component. So I'm going to resolve this component. Clearly understand this one, right? So இது என்னோட area cross section which makes ds which makes angle with the electric field theta. So இது E, RS we can say it is a J vector னு எடுத்துக்கலாம். இதை ரெண்டா resolve பண்ணலாம். I'm resolving this. எப்படி resolve பண்ணலாம், along the direction and also perpendicular to the direction. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த காம்பனன்ட் இருக்கும் ds cos theta, இந்த காம்பனன்ட் என்னவா இருக்கும் ds sin theta இல்லையா. ஸோ இந்த கரண்ட் இதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆயிரும், ஸோ ஈக்குவல் டு 0 பிகாஸ் இட் இஸ் அ ஜேயும் இந்த காம்பனன்ட் என்ன இருக்கும் பர்பெண்டிகுலர் இருக்கும். பட் வி ஹேவ் டு டேக் இட் இஸ் அ பேரலல் காம்பனன்ட். ஸோ நாம என்ன சொல்லலாம், ஸோ திஸ் இஸ் ஜே ds cos theta, so we can calculate current. எஸ் ஆர் அகாடமி பார்ட். ஸோ எனக்கு டோட்டலாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டோட்டல் ஏரியா கிராஸ் செக்ஷனில் வேணும் அப்படின்னா, ஸோ we can say it is a இன்டகிரேட் பண்ணால் போதும் டோட்டல் ஏரியா நமக்கு கிடைச்சிடும். எஸ் ஆர் அகாடமி பார்ட். ஸோ ஒன்ஸ் தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can calculate கரண்டோட வேல்யூ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் கிராஃப் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிராஃப் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிராஃபில் பிகாஸ் இன்டகிரேஷன் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே ஏரியா தான் என்னவா இருக்கும், அதோட ரிசல்டல் வேல்யூவாக இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் வாட் இஸ் ஜே இன்டூ ஏன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
இதில் ஏரியாவை கால்குலேட் பண்ணிங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஓகே, நவ் அண்ட் ஆல்சோ வி வில் டிஃபைன் தட் J ஓட வேல்யூ நான் எடுத்துட்டேன். இஸ் இட் கிளியர்? எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட், ரைட்? எஸ். ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் தட். ஸோ இப்போ கரண்ட் டென்சிட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? I by A ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். I by A கரண்ட் டென்சிட்டி I by A ன்னு சொல்லலாம், which is equal to what? NEVD க்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இப்போ VD ஓட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஜஸ்ட் we can say NE, VD ஓட வேல்யூ என்னது? EE tau divided by M. So we can say it is a electric field ஓட டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும்? கரண்ட் இருக்கும். That's it. So electric field இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதே டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும்? So current density இருக்கும். Okay, so here it is a current density. Now, so இப்போ நான் எடுத்துட்டேன்னா, see here the tau current density is equal to N E square, electric field நான் தனியாக எடுத்துட்டேன், tau divided by M into E. So N E square tau divided by M ங்கிறது it is a depends on the material. Okay, so இதை நாம் என்ன சொல்லலாம்? We can say it is a conductivity of that material சொல்லலாம். That is nothing but sigma. Yes or no? 1 by conductivity என்ன சொல்லலாம்? We can say it is a resistivity of the material நம்ம சொல்லலாம். This must be known clearly. Okay, அப்போ நான் J ஓட வேல்யூ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? J is equal to sigma into E ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். So along the direction of electric field, current density இருக்கும். Understand this one. So sigmaங்கிறது என்ன சொல்லலாம்? It is depends on the material பொறுத்து இருக்கும். Is it clear, right, everyone? So this very important relation, J க்கும் E க்கும் இடையிலான relation. See, electric field அதிகமா இருக்கும்போது current densityயும் அதிகமா இருக்கும். This must be known clearly. Okay, so one more relation is that we will solve the problem based on this, and also we will discuss few things. One more thing is I have to discuss that இங்க நான் current density நான் represent பண்ணிட்டேன். See, one more thing is that current density ன்னு சொல்லும்போது, so J is equal to NEBD க்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா? NEBD. So current density-ங்கிறது என்ன சொல்லலாம்? Current per unit area இல்லையா? இப்போ current density, understand this very important thing. Drift velocity increase ஆகும்போது current density என்ன ஆகும்? Increase ஆகும். Understand this one. And area cross section increase ஆகும்போது current density என்ன ஆகும்? Decrease ஆகும். So this must be known clearly. அப்படின்னா VD க்கும் J க்கும் direct proportional, J க்கும் ஏரியாவுக்கும் என்னது? Inversely proportional. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இது யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ அப்ளைட் தட் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணனா, யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனில் இருக்க ஒரு கண்டக்டரில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். ஐம் கோயிங் டு டேக் இட் இஸ் அ 0.1, அனதர் பாயிண்ட் இஸ் 2ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இதில் எல்லா இடத்துக்கும் ஏரியா கிராஸ் செக்ஷன் சேம். இப்போ கரண்ட் டென்சிட்டி என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். இங்கே இருக்க கரண்ட் டென்சிட்டி, இங்கே இருக்க கரண்ட் டென்சிட்டி என்னவா இருக்கும்? ரிமைன் சேம். இஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன், current density என்னவா இருக்கும்? is same at all the point. Yes or no? இதுவே understand this, drift velocity என்னவா இருக்கும்? ஏன்னா J is VD is directly proportional to J. So VD J எப்படி இருக்கோ அதே தான் VD இருக்கும், which mean J1 is equal to what? J2. VD1 is equal to what? VD2. Drift velocity for a uniform conductor என்னவா இருக்கும்? remain same-ஆ இருக்கும். எல்லா பாயிண்ட்லயும் சேமா இருக்கும். If I take it as a non-uniform cross section, this non-uniform cross section, இதில் electric potential difference apply பண்ணனா, so this is what is higher potential, this is what is the lower potential நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். நான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா inversely proportional. So this is first point, this is second point நான் எடுத்துட்டேன். So now tell me that. So இந்த பாயிண்ட்ல இருக்க current density ஓட வேல்யூ J1, இந்த பாயிண்ட்ல இருக்க current density ஓட வேல்யூ J2. இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் A1, இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் A2. ஸோ A1 லெஸ் தென் வாட்? A2. ஏன்னா ஏரியா கிராஸ் செக்ஷன் இதோட அதிகமாக இருக்கு, இந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கு? ஏரியா கிராஸ் செக்ஷன் கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ தட் ஏரியா கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் டென்சிட்டி என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஸோ விச் மீன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் J1 இஸ் கிரேட்டர் தென் வாட்? J2. J1 J2க்கான ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ J இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? VD. ஸோ we can say VD1 is greater than what is it? VD2. So this must be known clearly. அப்படின்னா so cross section vary ஆகும்போது drift velocityயும் current densityயும் vary ஆகும், because the current density is depends on area cross section. This must be known clearly. So the base பண்ணி we will solve the problem. So நாம என்ன பார்க்க போறோம்னா next question, the uniform wire of a diameter D
Okay, uniform wire of diameter d carries the current of 100 milliampere when mean drift velocity of the electron in the wire is v னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, just write one by one. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துட்டாங்க. ஸோ first I'll start with this given. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. First one, so we'll start. A uniform wire of diameter d னு கொடுத்துட்டாங்க, diameter, so d னு கொடுத்துட்டாங்க. Now next one, 100, the current என்ன சொல்லிட்டாங்க, current is what, 100 milliampere னு கொடுத்துட்டாங்க. 100 milliampere. Drift velocity of the electron in the wire v னு கொடுத்துட்டாங்க. Drift velocity என்ன கொடுத்துட்டாங்க, v னு கொடுத்துட்டாங்க. For wire of diameter d by 2, same material. Same material ங்கிறது என்னவா இருக்கும், relaxation time, mass, everything is same. Okay, so mass of the electron. Yes, same material carry the current. Same material கொடுத்துட்டாங்க, carry the current. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, இது I1, this is what is I2 is what, 200 milliampere, right? The mean drift velocity, இப்போ diameter என்ன இருக்கு, so this is d1, இது என்ன சொல்லலாம், d2ங்கிறது என்ன, d by 2 ஆயிருக்கு. இப்போ நாம இதோட drift velocity நாம கால்குலேட் பண்ணோம். See here, நாம drift velocity in terms of electric fieldனா ஏரியா கிராஸ் செக்ஷன் டிபெண்ட் ஆகிருக்காது. பட் இங்கே கரண்ட்டுக்கும் drift velocity ஏரியாக்கான ரிலேஷன். ஸோ we must know clearly. So what is the relation first நமக்கு தெரிஞ்சுக்க, கரண்ட்டுக்கும் ஏரியாக்கும் drift velocityக்கும் இடையில இருக்க ரிலேஷன். ஸோ I is equal to NEVD into A. Yes or no? So number of electrons remain same because it is the same material கொடுத்துட்டாங்க, total charge. Okay, so நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் இங்க. So V, எனக்கு என்ன கால்குலேட் பண்ணணும், VD தான் கால்குலேட் பண்ணணும். VD is equal to what, I by A. So we can apply this idea. Okay வா, ஐடியா வந்துருச்சா நம்ம இப்போ. So now I'll start proportional. So VD1 is equal to what, VD1 I1 by A1. I1 என்னது, I1 current 100 milliampere. ஏன்னா இதுவும் milliampere, ரேஷியோ எடுக்கும் போது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். We don't want to worry about that units when we taking ratio. Okay, so ஏன்னா கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் கேன்சல் ஆயிரும், ஈக்குவலா இருக்கும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, டிவைடட் பை ஏரியா. ஸோ ஏரியாங்கிறது என்ன சொல்லலாம், திஸ் இஸ் யூனிஃபார்ம் வயர். வயருங்கிறது என்ன, லைக் அ சிலிண்டர். ஸோ வி கேன் சே ஏரியாங்கிறது என்ன சொல்லலாம், பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாமா. எஸ் ஆனோ. இப்போ நான் இது டயாமீட்டர் ரெப்ரசென்ட் பண்ணா ரேடியஸ்ங்கிறது என்ன சொல்லலாம். ஸோ டயாமீட்டர் இஸ் 2 times ஆர், ரேடியஸ்ல இருந்து d by 2னு சொல்லலாமா. பட் ரேஷியோ எடுக்கிறனால அந்த 2 எல்லாமே கான்ஸ்டன்ட் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ நான் என்ன மட்டும் தான் எடுக்கிறேன், ஜஸ்ட் இட் இஸ் டி ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆயிரும், ஏன்னா ரேஷியோ எடுக்கும்போது என்ன மட்டும் தான் வரும், டி ஸ்கொயர். இப்போ டி ஸ்கொயருங்கிறது என்ன, இனிஷியல் டயாமீட்டருங்கிறது என்ன, டி. ஸோ திஸ் இஸ் டி ஸ்கொயர். ஓகே, முடிஞ்சிருச்சா. இப்போ V2, VD2. எஸ் ஆனோ. வாட் இஸ் இட், கரண்ட் இஸ் 200. இது என்ன சொல்லலாம், என்னவா இருக்கு, d by 2 ஆயிருக்கு. ஸோ d divided by 2 the whole square. ஸோ இப்போ என்ன கேன்சல் ஆயிரும், இந்த டி ஸ்கொயர். ஸோ இங்கே பாருங்க, இந்த 0 டபுள் 0, இங்கே டபுள் 0 கேன்சல் ஆயிரும். 1 by 2, இங்கே என்னது, டி ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணா டி ஸ்கொயர், இங்கே டி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டர்ல ஸ்கொயர் பண்ணா 1 by 4 இல்லையா. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்துட்டாங்க, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் v டிவைடட் பை V2 இல்லையா. இப்போ எனக்கு V2 வேணும் அப்படின்னா 2 into 4 8, இங்கே நான் இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 8V. ஸோ திஸ் இஸ் ஆன்சர், வி மஸ்ட் நோ கிளியர்லி. ஸோ இது நீட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நாம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், நிறைய புக்ஸ் சால்வ் பண்ணோங்கிறதில்ல. ஓகே, நமக்கு நம்மளால முடிஞ்சு நம்மளோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருச்சுனாவே நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய நியூமெரிக்கல் சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் இட் இஸ் ரீரிப்பீட்டர் சொல்லும் போது ஒரு டைம் சால்வ் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் சொல்லும் போது சேமே ப்ராப்ளமே, அதாவது சேம் டிஃபிகல்ட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுப்பீங்க, நீங்கள் அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும் இஃப் இட் இஸ் அ ரீரிப்பீட்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்ததை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சிமிலர் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 கொஸ்டின் சிமிலர் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு 2 போதும், அவ்வளோதான். 3 நாள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதுரா அப்படின்னு ஹாப்பியாக இருக்கும். பட் நிறைய கொஸ்டின் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், யூ வில் ஃபேஸ் த ப்ராப்ளம் இந்த பாயிண்ட்ல. ஸோ 1 or 2 சிமிலர் கொஸ்டின் இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி ஸோ நிறைய ப்ராப்ளம் சிம்பிளாக ஈஸியாக சால்வ் பண்ணுற கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கான்செப்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க. டஃப்பான ப்ராப்ளம் அரல்ஸ் மாடரேட்டாக இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க.
ஓகே, அப்பதான் உங்களால சக்சஸ் ஆக முடியும். இல்லை அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராக் த நீட் எக்ஸாம். ஓகே, ஸோ ஐ டெல் யூ ஒன் திங், நான் இப்போ போய் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் படித்தேன் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஐ எம் குட் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் அந்த அளவுக்கு இல்லை, பயாலஜிங்கிறது எல்லாத்தையும் மெமரி, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரல்ஸ் ஏற்கனவே படித்து பயாலஜியை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நிறைய கான்செப்டை கிளியராக புரிஞ்சு படிங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் படித்தாலும் அதை கிளியராக புரிஞ்சு படிச்சிருங்க. அப்போ தான் உங்களால் எல்லா கொஷினையும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வி கேன் கோ வித் திஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா கொடுத்துட்டாங்க, இதுவும் நீட் கொஸ்டின். ஓகே, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? காப்பர் just wait. A copper of wire 1 millimeter contains 10 to the power of 22 free electrons per cubic meter. The drift velocity for that free electrons when 100 ampere current flow through the wire will be is given. So question we have to know. So first given எழுதிருங்க, we have to calculate. So given என்ன கொடுத்திருக்காங்க? So what are the things is given? கொடுத்திருக்காங்க பாருங்க, the radius கொடுத்துட்டாங்க, r ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 1 millimeter கொடுத்திருக்காங்க இல்லையா? Next one, the free electrons contains free electron per cubic meter. Number density கொடுத்துட்டாங்க, n is equal to 10 to the power of 22 கொடுத்துட்டாங்க இல்லையா? per cubic meter, 1 by meter cube கொடுத்துட்டாங்க. Now see cubic meter னா தெரிஞ்சுக்கங்க, cubic meter கன்ஃபியூஷன் ஆகுது, மீட்டர் கியூப் தான். ஓகே, ஸோ அதை கிளியரா தெரிஞ்சுக்க. ஒரு மீட்டர் கியூபுக்குள்ள இவ்வளவு எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். பார் அப்படின்னா 1 by வால்யூம் கொடுத்துட்டாங்க. The drift velocity of the free electrons when 10 ampere என்ன கொடுத்துருக்காங்க? I is equal to 10 ampere கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு கொஸ்டினை நீங்க பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு டைம் படிப்பாங்க புரியாது, ரெண்டாவது டைம் படிப்பாங்க புரியாது, மூணாவது டைம் படிப்பாங்க கொஞ்சம் புரியும், நாலாவது டைம் அந்த கொஞ்சம் புரிய வச்சு அட்டன் பண்ணுவாங்க, ஒரு ஐடியா வராது. சரி, நீங்க கொஸ்டினை டக்குன்னு 1 minute நீங்க சால்வ் பண்ணணும். கொஸ்டின் அப்படின்னா 1 minute சால்வ் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே உங்களுக்கு கிளியரா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடணும். அப்பதான் உங்களை கொஸ்டினை படிக்கும் போதே ஓ இப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து டக்குன்னு நீங்க சால்வ் பண்ணலாம், 1 minute சால்வ் பண்ணலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு டைம் படிப்பாங்க, ஃபாஸ்டா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சிருவாங்க, ஒண்ணுமே புரியாது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா படிக்கலாம், புரியாது, கொஞ்சம் ஸ்லோவா படிக்கலாம், அப்படியே விட்டுருவாங்க அதை. ஏன்னா புரியாத அந்த கொஸ்டின். நீங்க கிளியரா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேமை படிக்கும் போதே கிரியேட் பண்ணிடணும். ஓகே, அப்பதான் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியுமா இல்லை ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க ரொம்ப டைம் ஆகுதுன்னா வேற கொஸ்டின் போகலாம். ஏன்னா அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது 1 minute கம்மியாச்சுன்னா சால்வ் பண்ணிடலாம். பட் 3-4 minutes சொல்லும் போது அதை ஃபைனலாக சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 4 minute நீங்க அந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு மற்ற ஈஸியான கொஸ்டின் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணிடலாம் 4 minute. ஸோ நீங்க படிக்கும் போதே ஒரு கிளியர் விஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன். ஓகே, யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம் வெரி குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் கரண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ சார்ஜோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும், விடி கால்குலேட் பண்ணணும். சேம் ஃபார்முலா. ஸோ விடி இஸ் ஈக்குவல் டு வாட்? விடி இஸ் ஈக்குவல், சரி, ஐ இஸ் ஈக்குவல் டு NEVD ஆர் ஏ, இட் இஸ் AVD. இப்போ நான் விடி கால்குலேட் பண்ணலாம். விடி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? விடி இஸ் ஈக்குவல் டு I டிவைடட் பை NE, ஏன்னு எடுக்கலாமா? ஸோ நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கரண்டோட வேல்யூ என்னது? 10 ampere divided by n ஓட வேல்யூ என்னது? What is n? 10 to the power of 22. E ஓட வேல்யூ என்னது? 1.6 10 to the power of -90. So I told you that. So இந்த சைடு ரைட் டு லெஃப்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதோட வேல்யூ மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க பாருங்க இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரும். எஸ் சார், இன்க்ரீஸ் அப்படின்னா டோன்ட் கன்ஃபியூஸ் தட் மைனஸ் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகணும் இல்லை, இந்த அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 16 into 10 to the power of -20. ஸோ அதை நான் எழுதுறேன் 16 into 10 to the power of -20. ஈஸியாக இருக்கு கால்குலேஷனுக்காக தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இன்டூ ஏரியா கிராஸ் செக்ஷன். ஏரியா கிராஸ் செக்ஷனுங்கிறது என்ன சொல்லலாம்? பிகாஸ் இட் இஸ் அ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இட்ஸ் லைக் அ சிலிண்டர் வயர்னு சொல்லும் போது ஸோ பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 1 millimeter. 1 millimeterங்கிறது என்ன சொல்லலாம்? எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? மில்லிமீட்டர்னா நான் எது கன்வெர்ட் பண்ணணும்? SI யூனிட் கன்வெர்ட் பண்ணணும். 1 into 10 to the power of -3 மீட்டர்னு சொல்லலாம்.
ஓகே, இதை நான் ஸ்கொயர் பண்ண மாறிடும். ஸோ 10 to the power of minus 6 ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சுக்கங்க. 10 to the power of minus 3னா அதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைச்சிடும்? 10 to the power of 2 டைம்ஸ், ஸ்கொயருங்கிறது 2 டைம். 10 to the power of minus 3, 10 to the power of minus 3 என்ன கிடைச்சிடும்? ஸோ பேஸ் இஸ் ஈக்குவலாக இருக்கனால பவர் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணலாம். 10 to the power of minus 6. That's it. ஓகே, ஸோ யூ மஸ்ட் நோ கிளியர்லி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ இப்போ நான் என்னென்ன கேன்சல் பண்ணேன்? 10 to the power of 22 எங்கே இருக்கு? 10 to the power of minus 20 இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம்? minus 20 இங்கே பாருங்க, பேஸ் இஸ் ஈக்குவல், பவர் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 22 minus 20 minus 6 என்ன கிடைச்சிரும்? இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா minus 4 கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ minus 4 மேலே போச்சுன்னா plus 4 ஆயிரும். ஸோ 10 into 10 to the power of plus 4 divided by what is it? 16 இல்லையா? ஸோ இப்போ நான் இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் 5 times 5 2s are 10, 8 times 5 by 8. ஸோ 5 by 8 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 5 by 8 ஸோ into 10 to the power of 3 எழுதிட்டுனா இங்கே 15 எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ எவ்வளோ டைம் சொல்லலாம்? இது கேன்சல் பண்ண அப்படின்னா ஸோ 6 டைம்ஸ் சொல்லலாம். 6 இல்லையா? 6 8s are 48. 48 எடுத்துக்கலாமா? எஸ். ஸோ நான் எடுத்துட்டேன்னா 6 பாயிண்ட்ல இருக்கும். ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ எவ்ரிதிங் இட் இஸ் a 6 point. ஸோ பவர் மட்டும் தான் மாறுது இல்லையா? ஸோ டிவைடட் பை பை இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஐம் ரெப்ரசென்டிங் இட் இஸ் a பை. ஓகே, ஸோ இங்கே பாருங்க 6 பாயிண்ட்ல இருக்கு. எல்லாமே 6 பாயிண்ட் ஆன்சர். இந்த பவர் மட்டும் தான் மாறுது பாருங்க. 10 to the power of 4, 10 to the power of 3 இங்கே இல்லவே இல்லை. அப்படின்னா இது நாட் ஆப்ஷன். ஸோ 10 to the power of 5. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன்ல வந்துட்டு 10 to the power of 3. ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன். ஓகே, ஸோ B is the option. ஸோ ரைட் டவுன் திஸ் ஒன் clearly. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த நம்பர் டென்சிட்டியை வச்சு கேட்கலாம். ஓகே, ஸோ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சேம் ஐடியா. At room temperature, the copper has a 3 electrons density. Electron density oda value another 8.4 into 10 to the power of 22 by meter cube. The electrons drift velocity in a copper conductor of cross sectional area 10 to the power of minus 6 meter square and the carrying a current 5.4 ampere while. ஓகே, நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இங்கே தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் ஐம் ரைட்டிங் எவ்ரிதிங். ஓகே, கிவன் கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்கன்னாவே என்ன எப்படி அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர், ஸோ டெம்பரேச்சர் ரிமைன் சேம். ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. n ஸ்மால் வேல்யூ கொடுத்துட்டாங்க. 8.4 into 10 to the power of what? 28 கொடுத்துட்டாங்க இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், the electron drift velocity of the copper and conductor cross sectional area. ஏரியாவே கொடுத்துட்டாங்க டைரக்டா. லாஸ்ட் ப்ராப்ளம் ரேடியஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் என்ன கொடுத்துட்டாங்க? ஏரியாவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியாங்கிறது என்ன சொல்லலாம்? 10 to the power of minus 6 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ கரண்ட் கொடுத்துட்டாங்க. கரண்டோட வேல்யூ என்ன சொல்லலாம்? 5.4 ampere. ஸோ நவ் வாட் வி ஹேவ் டு கால்குலேட்? ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபார்முலா பேசிஸ் கொஸ்டின். ஸோ இதுதான். சி நீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம்னா அசம்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா பேசிஸ் கொஸ்டின் கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ சம் டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, நம்மளால 3 கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், ஃபார்முலா பேசிஸ் கொஸ்டின், அசம்ஷன் ரீசன் கொஸ்டின், என்சிஆர்டி தரவு பண்ணிட்டான். ஓகே, ஸோ நாம கான்சென்ட்ரேட் பண்ணாது. இதுங்க பாருங்க, டிஃபிகல்ட்டான கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. மற்றது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகே, இதில் நான் ஸ்ட்ராங் ஆயிட்டாவே நம்ம 150+ ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஸோ நமக்கு எய்ம்ஸ் ஜிப்பருங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இனிஷியலாக நம்ம நிறையா ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுறது ஃபிசிக்ஸ் மட்டும்தான். ஃபிசிக்ஸில் நிறையா பேர் 100 எடுக்கிறதுக்கு 80 மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நிறைய நேரம் படிப்பாங்க, நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் 100 எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டார்கெட் ஸ்டடியே இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கணும்னா, நான் டாக்டர் சீட்டு வாங்கணும். அதாவது நீட் எக்ஸாமை ஒரு 600 ஸ்கோர் பண்ணி 600+ ஸ்கோர் பண்ணி நான் டாக்டர் சீட்டு வாங்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காலேஜை ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ எனக்கு சிஎம்சி வேணும், எம்எம்சிங்கிறது 600 நாட் பாசிபிள். ஸோ ஐ எம் டெல்லிங் தட். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் காலேஜை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மார்க் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, பயாலஜியில் இம்ப்ரூவ் ஆக பாருங்க. ஸோ பயாலஜி எல்லா டைமும் உங்களோட ஆவரேஜாக ஒரு 630+ இருக்கும். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களால் கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். பயாலஜிலே நம்ம கம்மியாக இருக்குன்னு வச்சுன்னா, பயாலஜியில் கம்மியாக இருக்குன்னா ஃபிசிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எங்கே மார்க் வரும்? மார்க் வராது.
ஓகே, ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் ஃபர்ஸ்ட் பயாலஜி கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஃபுல்லாக அதில் நீங்கள் ஆவரேஜாகவே ஒரு 30+ இருந்தா அப்படின்னா யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபிசிக்ஸில் நீங்கள் எடுத்தோன்னே என்சிஆர்டி எல்லாம் படிக்க சொல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சும் இதில் வரமாட்டேங்குது, இதில் எனக்கு கான்செப்ட் தெரில அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ரெஃபரன்ஸ் புக். ஓகே, டார்கெட் பண்ணிக்க. அதாவது 45 கொஸ்டின் அப்படின்னா எல்லா டைமும் நான் 20 கொஸ்டினை கன்ஃபார்மாக சால்வ் பண்ணும் ஃபர்ஸ்ட் டார்கெட். அந்த 20 கொஸ்டினுக்கு 1 hour எடுத்துக்கிட்டு அந்த 20 கொஸ்டின் மட்டும் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணால் எல்லா கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வராது. எது உங்களுக்கு கிளியராக தெரியுதோ அந்த கான்செப்ட் அட்டன் பண்ணுங்க. நெகட்டிவ் இல்லாமல் அட்டன் பண்ணுங்க. சி, நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் கரெக்டான கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும். ஏன்னா அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகிடும். அக்யூரசி இன்க்ரீஸ் ஆனாலே போதும், நீங்கள் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் எல்லாம் கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துடும். அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணாமல் 45 ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராப்ளம் கரெக்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ யூ மஸ்ட் இன்க்ரீஸ் த அக்யூரசி. ஸோ 20 minutesல பாரு, 1 hourல ட்ரை டு சால்வ் 20 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் செட். நெக்ஸ்ட் 25 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 30 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக பாருங்க. அப்படி இம்ப்ரூவ் ஆகுங்க. அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு சர்டன் பாயிண்ட்ல 40+ கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் வித் அக்யூரசி. அதுதான் நமக்கு வேணும். ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். எடுத்தோன்னா 100 kilometer ஓட முடியுமா அப்படின்னா ஓட முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 1/2 kilometer, நெக்ஸ்ட் 1 kilometer அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் 100 kilometer என்ன ஆகும், ஸோ சாத்தியமாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, ஸோ நம்ம விடி கால்குலேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேசுகிறேன். ஓகே, கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இங்கே. ஓகே, வில் ஸ்டார்ட் வித் திஸ். விடி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ கேன் வி கால்குலேட் த விடி? விடி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ விடி இஸ் ஈக்குவல் டு வாட்? விடி இஸ் ஈக்குவல் டு I divided by NEA இல்லையா? I ஓட வேல்யூ என்னது? 5.4 divided by Nங்கிறது என்ன சொல்லலாம்? 8.4 into 10 to the power of 28. Charge ஓட வேல்யூ 1.6 10 to the power of -19 into what? Area cross sectionங்கிறது என்ன கொடுத்துட்டாங்க? 10 to the power of -66 இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? Now I am going to solve this problem. ஸோ இங்கே பாருங்க, நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இதை நான் என்ன சொல்லலாம், 16 எழுதிக்கலாமா? 16 இது என்னவா மாறிடும்? 20 மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 மாறிடும் ஃபார் கேன்சலேஷன் பர்பஸ். ஸோ இங்கே நான் 5.4 எப்படி எழுதலாம்? கேன் வி ரைட் 54? அப்படின்னு என்ன பண்ணிட்டு இங்கே ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிட்டேன், இங்கே ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிட்டேன். 10 மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன ஆயிரும்? 84 ஆயிருமா? திஸ் சிம்பிள் ஐடியா. ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகாமல் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா சிஆர், ஸோ 54 divided by 84 இல்லையா? எஸ், into 10 to the power of 28 into charge value 16 into 10 to the power of -20 into area cross section -6 இல்லையா? That's it. இப்போ என்ன பண்ணலாம், பவரை நாம ஆட் பண்ண வேண்டியதான். 28 20 -6 அப்படின்னா என்ன சொல்லலாம்? 28 - 26 எனக்கு கிடைச்சிடும் +20 +2 ஆயிருமா? 84 into 10 to the power of 2 இல்லையா? ஸோ into what is 16 இல்லையா? ஸோ இப்போ நான் இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ 4 times நான் எடுத்துக்கலாமா? 4 times. ஸோ இப்போ நான் இதை கேன்சல் பண்ணால் என்ன சொல்லலாம்? 2 into, ஸோ இதை என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் நத்திங் பட் 1. எஸ், ஸோ இப்போ மேலே போச்சுன்னா 10 to the power of, இந்த 10 to the power of 2 மேலே போச்சுன்னா 10 to the power of -2. 10 to the power of -2 divided by 1/21. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரை டு கால்குலேட் திஸ். ஸோ இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஐ எம் ரெப்ரசென்டிங் தட். ஸோ 10 to the power of -2 இல்லையா? இது கூட நான் 100 மல்டிப்ளை பண்ணுறேன் டிவைடட் பை 100. எப்படின்னா, ஸோ 100 மல்டிப்ளை பண்ணுறேன் 10 to the power of -2 டிவைடட் பை 21, 100 டிவைட் பண்ணுறேன். ஓகே, இந்த 100 எப்படி எழுதலாம்? 10 to the power of 2 எழுதலாமா? எஸ். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு 100 லெவலில் 21 இருக்கு? 4 டைம் நான் சொல்லலாமா? இட் இஸ் 4 டைம். இஸ் இட் கரெக்ட்? 4 டைம். ஜஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே 4 தான். So only varying what is it? The unit மட்டும் தான் வேரியா, சென்டிமீட்டர் மில்லிமீட்டர். ஸோ நம்ம 4 ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மேலே கொண்டு போகிறேன். ஸோ 10 to the power of +2 மேலே போச்சுன்னா 10 to the power of -2. ஸோ 4 into 10 to the power of -4. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? ஸோ 10 to the power of -4, I told you that இதை நான் பின்னாடி கொண்டு வந்தேன்னா கம்மியாகும், இதை முன்னாடி கொண்டு போனால் அதிகமாகும். ஸோ which mean that 0.4 into 10 to the power of what? -3 எழுதலாம் இல்லையா? ஏன்னா இதை நான் கொண்டு போகிறேன், பின்னாடி நான் கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ 0.4 10 to the power of
3. So in the 0.10 to the power of minus 3 என்ன சொல்லலாம் millimeter. So this is an answer. Okay, is it clear? So this is question. Okay, based on this next problem we'll go with this. Okay, next பாருங்க, இதோ NEET exam question தான். A cross section metallic conductor of non-uniform cross section, the constant potential difference is applied, the quality which remains constant along the conductor, which one is constant? Okay, we'll start. இதெல்லாம் constant ஆ இருக்கும் because it is a cross section metallic conductor, non-uniform cross section drift velocity, current density என்ன ஆகும், vary ஆகும். Drift velocity என்ன ஆகும், vary ஆகும் because it is a current density vary ஆகுது. Okay, so now we'll start with this problem. என்னவா இருக்கும் இங்க பாருங்க. Yes, so drift velocity என்ன ஆகும், change ஆகும். So drift velocity change ஆச்சுனா, so wait, yes, so drift velocity where change ஆகும். So இது change ஆகும், இது not answer, இதுவும் change ஆகும், hence not answer. Electric field vary ஆகும் because drift velocity is a function of electric field. Okay, so drift velocity change ஆகும்போது electric field ஓட value vary ஆகும். So which one is same? It is a current is same because என்ன cross section எடுத்தாலும் number of electron flowing inside which is equal to outside, so current remains same. Okay, conservation of the charge. Okay, wait, next question. We are going to discuss next question. Problem, yes, mobilityங்கிறது என்னன்னா, see here example I will give you that. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க அட்லீஸ்ட் ஒரு 3 meters இருக்கும். ஓகே, இந்த 3 metersக்குள்ள ஒரு 2 பேர் இருந்தேன்னு வச்சுக்கேன், ஈஸியா நான் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிடலாம். இந்த 3 metersக்குள்ள எனக்கு ஒரு 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்குவேன், என்னால மூவ் ஆக முடியாது. அப்படின்னா என்ன ஆகும், எல்லாத்தையும் தள்ளி விட்டு தான் போகணும், அங்க போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ ஹியர் அதை ரெப்ரசன்ட் எப்படி பண்ணலாம்னா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மொபிலிட்டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொபிலிட்டி. இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த கரண்ட்டும் உங்களுக்கு என்னவா இருக்கும், ப்ராப்பராக ஃப்ளோ ஆகும். கண்டக்டிவிட்டி என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். கரண்ட் ப்ராப்பராக ஃப்ளோ ஆச்சுனாவே கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ த மொபிலிட்டி இஸ் ரெப்ரசன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது மொபிலிட்டி எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா கண்டக்டிவிட்டியோ கண்டக்டரோட கண்டக்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், மொபிலிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். மொபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் must be known clearly. Okay, so a metallic with a higher charge carrier mobility allows a charge carries move more free and quickly through the material under the applied electric field. ஓகே, ஸோ ஃப்ளோ ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அங்கே மொபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே மொபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி அதிகமாக இருந்துக்குன்னு அர்த்தம். ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சுன்னா விச் மீன் மொபிலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எப்படி மொபிலிட்டியை டிஃபைன் பண்ணலாம்னா, ஸோ மொபிலிட்டி ஆஃப் mu is a mobility is defined as the magnitude of the drift velocity per unit electric field define பண்ணலாம். ஸோ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், மொபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஃபைன் பண்ணலாம். திஸ் மஸ்ட் பி நோ க்ளோ ஐடியா. அப்போ இப்போ கொஸ்டின் கேட்கலாம், இங்கே பாருங்க, மொபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாச்சுன்னா மொபிலிட்டி கம்மியாகுமா? இட் இஸ் நாட் லைக் தட். இப்போ நாம இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை டிஃபைன் பண்ணலாம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறது என்ன சொல்லலாம், இ டவு டிவைடட் பை எம். இங்கே என்ன இருக்கு, E, so E எடுத்துட்டேன்னா E tau divided by M. So இங்க பாருங்க, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். It is depends on the material பொறுத்து இருக்கும். Relaxation time, charge and mass, everything it is depends on the material. So mobility it depends on the material. Understand this one. And also mobility எதை பொறுத்து இருக்கும், mass பொறுத்து இருக்கும். This must be know clearly. mass பொறுத்து, mass அதிகமா இருந்துச்சுன்னா mobility அதிகமா கம்மியா இருக்கும். Yes, அப்ப நான் எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன். எலக்ட்ரானோட mass is less than what, புரோட்டானோட மாஸ். எலக்ட்ரான் மாஸ் லெஸ் தென் த புரோட்டான் மாஸ். அப்படின்னா எதோட மொபிலிட்டி அதிகமாக இருக்கும், எலக்ட்ரானோட மொபிலிட்டி அதிகமாக இருக்கும். எலக்ட்ரானோட மொபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரானோட கண்டக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். கம்பேர் டு வாட் இஸ் இட், புரோட்டான். எஸ்ஆர்ஓ செமிகண்டக்டர்ல இந்த ஐடியா யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அண்ட் ஆல்சோ ஸோ இங்கே பாருங்க, த ரிலாக்ஸேஷன் டைமே டிபெண்ட் ஆயிருக்கு. இப்போ ரிலாக்ஸேஷன் டைம் கம்மி ஆச்சுன்னு வச்சுக்குவேன், மொபிலிட்டி என்ன ஆகும், கம்மியாகும். எக்ஸாம்பிள் ரிலேட்டட் வித் திஸ், நான் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்டக்டருக்கு டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறேன். அந்த எலக்ட்ரானுக்கு இடையில இருக்க கொல்யூஷன் என்ன ஆகும், அதிகமாகும். எலக்ட்ரானுக்கு இடையில இருக்க கொல்யூஷன் அதிகமாச்சுன்னா ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாகும்.
ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாச்சுன்னா மொபிலிட்டி என்ன ஆகும்? கம்மியாகும். ஏன்னா ஸோ எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது டிஸ்டர்ப் ஆகும். அதனால கண்டக்டிவிட்டியும் டிஸ்டர்ப் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ கண்டக்டிவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1/ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஓகே, ஸோ திஸ் மஸ்ட் பி நோ அக்கார்டிங் டு த மொபிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ மொபிலிட்டிங்கிறது a charged particle having a drift velocity of 7.5 into 10 to the power of -4 meter per second is an electric field 3 into 10 to the power of -10 volt per meter has mobility calculate பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ கொடுத்துருக்கிறது எழுதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் given, try to solve the problem. come on. ஸோ அப்பப்போ நம்ம பார்த்துக்க வேண்டியதான், யாராவது இருக்காங்களா நமக்கு, கமெண்ட் பண்ணுறாங்களா பண்ணலையா. பிகாஸ் இனிஷியலாக ஏன்னா கம்மியாக தான் இருப்பாங்க. So it is a first class. I know that number of students are less. See, I will show that in the crowd definitely I will increase. Okay, because I have myself confident and I have subject ideas. இதனால நான் நிறைய ஸ்டூடெண்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, இட் இஸ் மை டார்கெட் அப்படி நான் எடுத்துக்க வேண்டியது. அதே மாதிரி தான் நீங்களும். ஸோ என்னோட டார்கெட் இது. உங்களோட டார்கெட் என்ன பண்ணணும்? ஸோ இந்த லெக்சர் பார்க்கணும், இதிலிருந்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்க. Okay, so we'll start the next problem. A charge, so first என்ன கொடுத்துட்டாங்க? First charge particle having drift velocity. Drift velocity ஓட value கொடுத்துட்டாங்க. So given, first எழுதுங்க பார்க்கலாம். Given drift velocity ஓட value என்ன சொல்லிட்டாங்க? 7.5 into 10 to the power of -4 meter per second. Next one, electric field ஓட value 3 into 10 to the power of -10. So எல்லாமே SI unitல தான் இருக்கு. Everything it is SI unit. No need to change that unit. So now what we have to calculate? Mobility. So mobility is equal to VD divided by, yes, it is electric field. NEET la keta question, formula basis question. It is a first type of question. And a direct formula where substitute pandrathu. 7.5 into 10 to the power of -4 divided by 3 into 10 to the power of -10. Right? So இத என்ன சொல்லலாம் அப்படினா, இங்க பாருங்க, இத நான் இந்த சைடு கொண்டு வரேன். Understand this one. Right to left னா இதோட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். Which mean that 75 10 to the power of -5 divided by 3. இப்போ ஈஸியா சால்வ் பண்ணலாம். 2 times இல்லையா? பேலன்ஸ் 1 5 times இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது 5 ஆயிடுச்சு. இந்த -10 மேலே போச்சுன்னா +10. ஸோ 10 to the power of +10. ஸோ என்ன கிடைச்சிரும்? 25 into 10 to the power of +5. ஸோ 25 into 10 to the power of +5. ஸோ இங்கே பாருங்க, ஏதோ ஆப்ஷன் நகி, இது இல்லை, இதுவும் இல்லை. ஸோ வாட் இஸ் an option is that? ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருக்கு. இப்போ நான் இங்கிருந்து இதை கொண்டு போனேன் அப்படின்னு வச்சுக்க, பாசிட்டிவ் வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் பை. ஸோ 2.5 10 to the power of 6. That's it. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நோ ஆன்சர். ஸோ C is the answer. Is it clear? ஸோ பவரை வச்சு இங்க பாருங்க, 2.25, 2.25, இது 2.5, இது 2.5. ஸோ ஒன்லி த பவர் வேல்யூ பாருங்க, ரெண்டு ஆப்ஷனுக்கு பவர் வேல்யூ தான் மாறுது. ஸோ யூ கேன் கோ வித் திஸ் டைரக்ட்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? எஸ், ஸோ ஸ்பேஸே இல்லை, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணிருக்கு, பிபிடி ரெடி பண்ணதுக்கு ஸ்பேஸே இல்லாமல் பிபிடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஐ வில் சேஞ்ச் நெக்ஸ்ட் டைம், ஃபார்மேட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஃபுல் இம்பாக்டோட வரலாம். ஓகே, வில் ஸ்டார்ட். த கரண்ட் ஆஃப் 5 ampere is passing through that non-linear magnesium wire. It is a non-linear magnesium wire of a cross section 0.04 meter square. At every point, the direction of current density is the angle 60 degree. Current density with the unit vector. Unit vector kum current density ku middle irukka angle enadhu 60 degree. Next, the magnitude of electric field at every point. Electric field calculate பண்ணனும். Okay, understand பண்ணுங்க. So first கொடுத்திருக்கிறது நீங்க எழுதிட்டீங்கன்னா எப்படி சால்வ் பண்றதோ உங்களுக்கு தெரிஞ்சிரும். எஸ்ஸானோ? ஸோ இந்த ப்ராப்ளம்ங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளம். இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராப்ளம். ஏன்னா இட்ஸ் நாட் அ டைரக்ட் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா இருந்து ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம், அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஸ்டேஜ் 2ங்கிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு ஒரு 5 to 6 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதை விட கம்மியாக தான் கேட்பாங்க. ஓகே, மேக்ஸிமம் டைரக்ட் ஃபார்முலா தான் இருக்கும். ஓகே, ஸோ வில் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னா given. ஸோ என்னென்ன கொடுத்துட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இஸ் given. ஸோ கரண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. I is equal to what? 5 ampere கொடுத்துட்டாங்க.
next one, and non-linear cross section area cross section என்ன கொடுத்துட்டாங்க 0.04 meter square. Yes, it is a SI unit la கொடுத்திருக்காங்க. At every point the direction of current density which makes angle 60 degree with the area vector. So இங்க பாருங்க area vector க்கும் current density க்கும் இடையில இருக்க angle என்னது 60 degree. Okay, so this is J, this is DA ன்னு எடுத்துட்டேன். Okay, 60 degree. Then யூனிட் வெக்டர் கொடுத்துட்டாங்க, மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் நாம எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கரண்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரிஃப்ட் கொடுத்துட்டாங்க, எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Now we'll understand this one. எனக்கு கரண்ட் டென்சிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு I/A ன்னு டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா இது கொடுத்துட்டாங்க, கேன் வி கால்குலேட் கரண்ட் டென்சிட்டி கால்குலேட் பண்ணிடலாம். ஒன்ஸ் எனக்கு கரண்ட் டென்சிட்டி தெரிஞ்சிச்சுன்னா J is equal to sigma into E. ஸோ ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ we have to solve the problem. We'll start with this. ஸோ ஐடியா புரிஞ்சது இல்லையா எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு கிளியர் ஐடியா கிடைச்சாவே போதும். ஓகே, we can solve the problem easily. ஓகே, we'll start. கரண்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம கரண்ட் டென்சிட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ I is equal to J dot ds இல்லையா? ஸோ J dot ds and J ds cos theta இல்லையா? எஸ், ஜேவோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். கரண்டோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 5 ஆம்பியர். ஜேவோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஏரியா கிராஸ் செக்ஷன்ங்கிறது 0.04 இல்லையா? காஸ் தீட்டாங்கிறது 1/2. ஸோ இது என்ன ஆயிரும், இது 2 ஆயிருமா? எஸ் ஆனோ? ஸோ நான் இந்த சைடு கொண்டு வர்றேன். ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க, ஜே இஸ் ஈக்குவல் டு ஸோ 5 டிவைடட் பை, ஸோ இதை நான் எப்படின்னா 0.02 நான் எப்படி எழுதலாம்? ஸோ இதை நான் முன்னாடி கொண்டு வர்றேன். ரைட்ல இருந்து லெஃப்ட் சைட் பவரோட வேல்யூ என்ன ஆகும், அதிகமாகும், பட் நெகட்டிவ்ல நீங்க போட்டுக்க வேண்டியது. ஏன்னா நீங்க முன்னாடி கொண்டு வர நாம இது கூட 100 மல்டிப்ளை பண்ணலாம், மேல 100 கீழே 100 அப்படின்னாலும் படிக்கலாம். அதெல்லாம் என்னது, ஒரு செகண்டரி கிரேட் ஸ்டூடெண்ட் படிக்கிறது. ஸோ we are NEET students, we are the doctors. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்க மாத்திக்க பாருங்க. ஓகே, இல்லைன்னா மேல 100 கீழே 100 எதுக்கு நியூமரிக்கல் பெருசா கொண்டு போறோம்? Don't do that. Okay, so இதோட வேல்யூ என்னவா மாறிடும்? So this is nothing but, so 2 into 10 to the power of what is it, -2 னு சொல்லலாம். இது மேல போச்சுனா yes, so this is what is it, 2.5 னு சொல்லலாமா? 2.5 into 10 to the power of +2, so this is we can say 250 னு சொல்லலாம். So J ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 250 கிடைச்சிருச்சு. எஸ் ஆனா? so J ஓட வேல்யூ 250 னா நாம இப்போ என்ன கால்குலேட் பண்ணனும்? so J is equal to sigma into E. yes, இப்போ J ஓட வேல்யூ 250 into sigma ஓட is equal to sigma ஓட வேல்யூங்கிறது 1 by resistivity என்ன சொல்லலாம், 1/44 into 10 to the power of what, -8. so E ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? so this is an idea. இப்போ நீங்க எடுத்துட்டு போய் இதல மல்டிப்ளை பண்ணி can you calculate and tell me the answer? so பார்த்துட்டு வந்தீங்க அப்படினா ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. okay, so we'll move on to the next problem. okay, so we'll start. The option is that taken by C, 11 into 10 to the power of -5. அது கிடைக்குதான்னு பாருங்க. okay, next problem போலாம். next question is that Ohm's law. so this very important, Ohm's law. so இது வரைக்கும் ஒரு பார்ட். so இதில இருந்து நாம என்ன பார்த்தோம் இப்போ வரைக்கும், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், ஆவரேஜ் கரண்ட் பார்த்துட்டோம். and instantaneous current கொடுத்திருந்தா எப்படி average current calculate பண்றதுன்னு பார்த்தோம். and also different velocity பார்த்தோம், current density பார்த்தோம், mobility பார்த்தோம். okay, and what is the relation between current density க்கும் area cross section க்கும் current density க்கும் electric field க்கும் பார்த்துட்டோம். so now we are going to discuss that Ohm's law, very important thing. இங்க எங்கடா Ohm's law வந்துச்சு? because Ohm's lawங்கிறது என்ன, it is a current க்கும் voltage க்கும் இடையில இருக்க relations. okay, so the electric current through the conductor between 2 points is directly proportional to, நான் எப்ப படிச்சேன் அப்படின்னா இதை 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சேன். நீங்க இந்த Ohm's law எப்ப படிச்சீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. okay, so now so இந்த Ohm's lawங்கிறது என்ன சொல்லலாம், கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இடையில இருக்க ரிலேஷன். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். then we can go with this. இதை பேஸ் பண்ணி இருக்க கிளியர் ஐடியாவை பார்க்கலாம், இதை பேஸ் பண்ணி கிளியர் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். சீங்க நான் எங்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, கரண்ட்ங்கிறது நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I is equal to என்ன சொல்லலாம், ஸோ we can say yes. ஃபர்ஸ்ட் நான் இங்க எழுதிடுறேன். yes, கரண்ட்ங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், கரண்ட் இஸ் ஈக்குவல் டு NEVD into what is it, A. ஸோ இப்போ NE, ஸோ இங்க VDக்கு பதிலாக நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். NE A VDக்கு பதிலாக என்ன சொல்லலாம், EE tau divided by M. எஸ், ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்றேன். ஸோ வாட் ஐ வில் கெட், ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு கண்டக்டர்ல நான் எடுத்துட்டேன்.
ஸோ இந்த கண்டக்டர்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இங்கே ஹையர் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், இங்கே லோவர் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை வாட் இஸ் த லென்த், கரஸ்பாண்டிங் லென்த். ஸோ இந்த லென்த்துங்கிறது என்ன சொல்லலாம்? இங்கே எல் இஸ் த லென்த் ஆஃப் தட். ஸோ இங்கே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா NE ஸ்கொயர் A அண்ட் வாட் இஸ் இட் V by L denominator M into what is it tau இல்லையா? ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் எல்லாம் வெளியே எடுத்துட்டேன். வாட் ஆர் த வேல்யூஸ் ஆர் கான்ஸ்டன்ட்? ஸோ ஏரியாங்கிறது வேரி ஆகலாம், லென்த்துங்கிறது என்ன ஆகும்? வேரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட். NE ஸ்கொயர் tau divided by M. So we can say it is what? Applied V நான் எடுத்துட்டேன் இல்லையா? ஸோ இது என்ன எடுத்துட்டேன்? ஏரியா டிவைடட் பை எல்னு எடுத்துட்டேன் இல்லையா? திஸ் இஸ் வாட் இஸ் இட் I. So we can say I is directly proportional to என்ன சொல்லலாம்? V னு சொல்லலாம். Whenever voltage is increases, என்ன ஆகும்? current to என்ன ஆகும்? It is increases. We can say it is a directly proportional nature னு சொல்லலாம். What about this constant? இந்த constant என்ன? We'll see that. Okay. So இப்போ நான் எடுத்துட்டேன்னா already we don't know that resistivity-ங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். What is the resistivity-ங்கிறது எப்படி represent பண்ணலாம்? So this resistivity நான் எடுத்துட்டேன்னா சீக conductivity பார்த்தோம். resistivity conductivity-ங்கிறது 1 by resistivity தான் conductivity. So now if we take this one, M L divided by NE square tau into area cross section. இது என்ன சொல்லலாம்? This is nothing but இது என்ன சொல்லலாம்? This is what is it? Resistivity னு represent பண்ணலாம் இல்லையா? So L by Aங்கிறது என்ன சொல்லலாம்? This is what is that? Resistor னு represent பண்ணலாம். Understand this one clearly. அப்ப நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா I is equal to இங்க பாருங்க ML divided by ங்கிறது R. So can we take it as a 1 by R? As we can say it is a V னு சொல்லலாமா? அப்ப நான் V is equal to what? I into R. So this is what is that? Ohm's law னு represent பண்ணலாம். Yes. So Ohm's law ங்கிறது என்ன சொல்லலாம்? V is equal to IR. So இங்க resistor எப்படி define பண்ணலாம்? Rho L by A ங்கிறது represent பண்ணலாம். இங்க பாருங்க இது resistivity, இது resistance. The resistivity it is depends on the material and temperature. Temperature அதிகமாகும் போது resistivity ஓட value change ஆகும். Understand this one. Yes. And resistance என்ன? And also one more thing is that the resistivity எதை depend ஆகிருக்காது? It does not depend on shape and the size, or else we can say geometry of that material. So இங்க ரோங்கிறது எதன் மட்டும்தான் depend ஆகிருக்கும்? Temperature and the material பொறுத்து தான் depend ஆகிருக்கும். It is independent of what? Independent of size and shape depend ஆகாது. But resistance எதை depend ஆகிருக்கும்? It is depends on L length பொறுத்து இருக்கும், ஏரியா பொறுத்து இருக்கும், and also temperature பொறுத்து இருக்கும். This must be know clearly. So கொடுத்திருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்க அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண பாருங்க. Okay. So next one is that. So நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன ரிலேஷன்னா, so we can say it is nothing but V is equal to I into R, then R is equal to என்ன கால்குலேட் பண்ணோம்? Rho L by A. So we'll discuss this part will later. So we'll concentrate on V is equal to I into R மட்டும் நம்ம பார்க்கலாம். If I take the graph, so this I am taking that இது V இது I னா எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். This is V, this is I. So V by I னா எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். லைன் என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். If the voltage becomes 0, current ஓட value 0 இருக்கும். So you can take it as a இது என்ன சொல்றோம்? V versus I. நீங்க I versus V கூட எடுத்துக்கலாம். Okay, we'll discuss that one by one. So இதில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இது என்ன சொல்கிறோம்? டெல்டா வி. ஸோ இது என்ன சொல்கிறோம்? டெல்டா ஐ. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட்? டெல்டா வி டிவைடட் பை டெல்டா ஐங்கிறது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த ரெசிஸ்டருங்கிறது என்ன சொல்லலாம்? பிகாஸ் ஐ எம் டேக்கிங் த ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? தீட்டாக்கு இருக்கும். டான்ஜென்ஷியல். ஸோ திஸ் நத்திங் பட் டான் தீட்டா. ஒன்ஸ் வி வர்சஸ் ஐல நீங்கள் டான் தீட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ரெசிஸ்டரோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிரும். திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். சி இங்கே பாரு நான் எடுத்துட்டேன். திஸ் இஸ் வி, திஸ் இஸ் ஐ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். So this is what is the R1 because for a given material at temperature, constant temperature. So the Ohm's law we can apply only the constant temperature. Temperature increase ஆகும்போது இது என்ன ஆகும்? Change ஆயிரும். Okay, understand this one clearly. So Ohm's law is valid. We can define only at constant temperature. Yes. So இந்த இடத்துல நான் என்ன எடுத்துட்டேன்? This is what is a theta 1. இதை நான் என்ன எடுத்துட்டேன்? Theta 2. So this is what is a R. இப்போ question கேட்கலாம், which one is that resistor value is more? So because theta 2 is greater than theta 1, then R2 is greater than what is it? R1 as well. Yes, I know the resistor of this material is more compared to R1. Okay, we can solve the problem easily.
One more thing is that இப்போ நமக்கு கொடுத்துட்டாங்க இந்த கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, this is I, this is V னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல நீங்க ஸ்லோப் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது டெல்டா I by டெல்டா R, டெல்டா I by டெல்டா I by டெல்டா V. What is delta I by delta V ங்கிறது என்ன சொல்லலாம்? This is nothing but 1 by R. Understand this one clearly. Okay, 1 by R. So இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த டயக்ராம் இந்த கிராஃப் எடுத்துட்டேன். This is what is I, this is V. So ரெண்டு கிராஃப் கொடுத்துட்டாங்க. So this is what R1, this is R2. இதுல எது வேல்யூ அதிகமா இருக்கும் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So based on the theta which calculate பண்ணலாம். This is theta 1, this is what is a theta 2. Theta 2 is greater than theta 1. இல்லையா? So இதுல I versus V ங்கிறது 1 by R. So which mean 1 by R2 is greater than 1 by R1. So we can say cross multiply பண்ணா R1 is greater than what is it? R2. So இதோட resistor அதிகமா இருக்கும் compared to R2. So this must be known clearly. So கொடுத்திருக்கிறது I versus V V versus I ஆன தெரிஞ்சுக்க. Okay, so understand this one. So இப்போ மெட்டீரியல் எடுத்துட்டேன், the material obeys Ohm's law. அந்த மெட்டீரியல் என்ன சொல்லலாம்? Ohmic material சொல்லலாம். அந்த கான்டாக்டை ohmic contact னு சொல்லலாம். Okay, so இப்போ அந்த ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணல அப்படின்னா அந்த மெட்டீரியல் என்ன சொல்லலாம்? நான் ஓமிக் கான்டாக்ட் சொல்லலாம், பிகாஸ் இட் டஸ் நாட் ஒபே தட் ஓம்ஸ் லா. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஓகே, இப்போ நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் தட் நான் ஓமிக் மெட்டீரியலோட ஐடியா பாருங்க. எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஓமிக் மெட்டீரியல், டயோட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஓமிக் மெட்டீரியல். ஸோ நான் ஓமிக் மெட்டீரியல் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஆஃப் வி டஸ் நாட் ஹோல்ஸ்னு எடுத்துக்கலாம். எஸ், ஸோ டயோடோட ப்ராப்பர்ட்டி என்ன கிடைக்கும் பாருங்க. டயோட் நான் எடுத்துட்டேன்னா வச்சுக்குவேன், டயோட்னா இங்க பாருங்க, டயோட் எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நேச்சர் ஆஃப் த டயோட். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அட் ஒரிஜின். எப்படி இருக்குன்னா இட்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ சம் எட்ஸ் நியூ பொட்டன்ஷியல், நியூ வோல்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரைட் லைன். இது என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ நான் ஓமிக் மெட்டீரியல் சொல்லலாம். திஸ் இஸ் லைக் அ டயோட். ஸோ இது நான் என்ன எடுத்துட்டேன், இதுவும் இட் இஸ் ஆல்சோ டயோட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ நேச்சர். எனக்கு இந்த மாதிரி எனக்கு கிராஃப் கிடைச்சிச்சு அப்படின்னா திஸ் இஸ் வாட் இஸ் I versus V. இப்போ கொஸ்டின் கேட்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல நான் எடுத்துருக்கேன், see here, this is I versus V ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். I'm going to calculate resistor for a different pointல calculate பண்ண போறேன். ஸோ எங்கெங்கன்னா பாருங்க, ஸோ this is first point, this is second point, this is third point and special fourth point இங்க calculate பண்ண போறேன். ஓகே, ஸோ எப்படி calculate பண்ணலான்னு பாருங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு? ஸோ இங்க நான் ஸ்லோப் இருக்கு. ஈவன் வில் கோ வித் திஸ் ஒன் மோர் ப்ராப்பரா நாம பாயிண்ட் மென்ஷன் பண்ணலாம். திஸ் இஸ் 0.1, திஸ் இஸ் 0.2, திஸ் இஸ் 0.3 அண்ட் திஸ் இஸ் 0.4. அவ்வளோதான், 3 பாயிண்ட்டுக்கு நாம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன இருக்கு? கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ் ஆனோ, கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா அந்த 0.1, ஸோ நான் எடுத்துட்டேன் அட் 0.1. ஸோ வோல்டேஜ் இஸ் இன்க்ரீசஸ், கரண்ட் என்ன ஆயிட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல என்ன ஸ்லோப் கிடைக்கும்? ஸ்லோப்ங்கிறது டெல்டா I by டெல்டா V. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி தெரிஞ்சுக்க. டெல்டா I by டெல்டா V, டெல்டா I by டெல்டா Vங்கிறது என்ன சொல்லலாம்? 1 by R. ஓகே, 1 by R நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 by R. இது இன்க்ரீஸ் ஆகுது, V இன்க்ரீஸ் ஆகுது, I இன்க்ரீஸ் ஆகுது. 1 by Rங்கிறது, இந்த Rங்கிறது என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்லோப்னு சொல்லலாம். இட் இஸ் ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்ல நான் எடுத்துட்டேன்னா ஸ்லோப் பிகம் 0. ஸ்லோப் பிகம், ஏன்னா இட் இஸ் அ மேக்ஸிமம் பாயிண்ட். டெல்டா I by டெல்டா Vங்கிறது என்னவா இருக்கும்? 0 இருக்கும். விச் இஸ் 1 by R is equal to 0. ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டியா இருக்கும். ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல ஆரோட வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ கண்ணை மூடிட்டு I versus V பதிலாக V versus I போட்டு 0 போட்டீங்கன்னா ஓகேயா முடிஞ்சிருச்சு, நெகட்டிவ் மார்க். நாம ஹாப்பியா வருவோம், ஏய் ஜாலி, நான் ஈஸியான கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவான், ஏய் இது இப்படி இல்லடா இப்படின்னு சொல்லும் போது இருக்குமே ஒரு இடி, அது இடி இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் அ ரிலேஷன். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த பார்ட்ல மினிமம், ஸோ மினிமமா இருக்கும்போது ஸோ இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ வாட் அபவுட் திஸ் பாயிண்ட்? ஃபோர்த் பாயிண்ட்ல பாருங்க. ஃபோர்த் பாயிண்ட்ல ஸோ பாயிண்ட் 4 கரண்டோட வேல்யூ என்ன இருக்கு? ஸோ வோல்டேஜோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வோல்டேஜ் வேல்யூ இன்க்ரீசஸ், பட் கரண்டோட வேல்யூ என்ன இருக்கு? ஸோ மேல இருந்து கீழே வந்திருக்கு. கரண்டோட வேல்யூ டிக்ரீசிங். ஸோ கரண்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்லோப் என்னவா இருக்கும்? என்ன ஸ்லோப்? இட் இஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் ரெசிஸ்டர், பட் இந்த இடத்துல என்னவாகும்? நெகட்டிவ் ரெசிஸ்டர். கொஸ்டின் கேட்கலாம், ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் நெகட்டிவ் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது கேட்கலாம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிராஃப் ரெப்ரசன்ட் த நெகட்டிவ் ரெசிஸ்டர்
Okay, you must know clearly. Yes or no? And எந்த பாயிண்ட்ல infinity ஆகலாம், எந்த பாயிண்ட்ல 0 ஆகலாம் அப்படிங்கறத क्वेश्चन கேட்கலாம். Okay, so next one is that. So based on this, we'll go with this next one. Question என்னன்னா resistor base பண்ணி தான். Yeah, resistor in a wire has a resistor 81 ohm. The resistance of the another wire B, the same material and equal to length, but the diameter is thrice. Same length, diameter. அப்படி கேட்டிருக்காங்க. So what we have to calculate, yes, it is a same material. The resistor நாம calculate பண்ணணும் இல்லையா? Resistor calculate பண்ணணும். So given first resistor நாம calculate பண்ணணும். இப்போ lengthக்கும் area cross sectionக்கான relation. So can you tell me the formula? Type பண்ணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். So rho is R is equal to rho L by A. Yes. பாருங்க direct formula. இதெல்லாம் level 1 problem. R is equal to rho L by A. First given. எழுதுங்க பார்க்கலாம். So what is given? இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. So the certain wire has a resistor. So R ஓட value, R1 ஓட value என்ன சொல்லிட்டாங்க? 81 ohm. Yes. Then another wire B has same material and equal length. Length remains same. Yes, we don't want to worry about same material இருக்கும்போது resistivity same. இந்த diameter என்ன சொல்லிட்டாங்க? Thrice the diameter of A னு கொடுத்துட்டாங்க. அதாவது dB ஓட diameter of B thrice the diameter of what? A னு கொடுத்துட்டாங்க இல்லையா? So this is the idea you have to know clearly. So now we have to calculate. So this is A. RB ஓட value நாம calculate பண்ணணும். Yes. இப்போ DA வேணும் எடுத்துனா just it is take a DA. Okay, D னு எடுத்துக்கு. Yes or no? இது D எடுத்துட்டா thrice the value of D. Okay, இப்போ நாம என்ன calculate பண்ணணும்? So we can apply that. So R1 divided by R2 is equal to A2. So A1 divided by A2. Correct? Huh? No. Yes. So இது என்னவா இருக்கும்? R1 divided by what is it? A1. So this is what is A2. So ஏங்கிறது pi R square. So pi cancel ஆயிரும். ஏன்னா ratio எடுத்திருக்கோம். இது A, இது B னு எடுத்துட்டேன்னா, இது A, இது B னு எடுத்துட்டேன்னா, now சொல்லுங்க பார்க்கலாம் what you will get. D square. இது என்ன சொல்லலாம்? 3D whole square. So D square cancel ஆயிரும். Square பண்ணும்போது 3 square பண்ணா 9. இங்க பாருங்க A ஓட வேல்யூ என்னது? 81 divided by RB. So RB இது cancel ஆயிடுச்சுன்னா 9. So RB ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? This is nothing but 9 times R. Yes, 9 value. Yes or no? Option is that D is the option. That's it. Okay, next problem பாலாம். இதெல்லாமே level 1 problem. Okay, neatly கேட்ட questions. Okay, next question என்ன அப்படின்னா temperature depends on resistivity. See here, இது very important question. Okay, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய question கேட்பாங்க. See, எப்படி temperature resistor affect பண்ணும்? We'll see. See here, I started that temperature apply பண்றேன். I'm applying that heat energy to that conductor. So electron current flow ஆயிட்டு இருக்கு. அதில் heat energy apply பண்ணணும்னு வச்சுக்கோ. electron எல்லாம் என்ன பண்ணும்? It absorb the electrons, absorb the energy. என்ன ஆகும்? Jump பண்ணாகும் இல்லையா? Jump பண்ணும்போது என்ன ஆகும்? The collision will increases. Collision increase ஆச்சுன்னா என்ன ஆகும்? Conductivity கம்மியாகும். resistivity ஓட வேல்யூ அதிகமாகும். resistivity definitely temperature depend ஆகிருக்கும். And also resistivity change ஆச்சுன்னா ரெசிஸ்டரோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுக்கான ரிலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ ரெசிஸ்டிவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஃபார் கிவன் டெம்பரேச்சர் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 3 பாயிண்ட் தெரியணும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி அட் ரோ நாட் அப்படின்னா அப்சல்யூட் டெம்பரேச்சராக இருக்கும்போது என்ன ரெசிஸ்டிவிட்டி? இங்கே அப்சல்யூட் டெம்பரேச்சர் சொல்லும்போது 0 டிகிரி நான் எடுத்துட்டேன். ஓகே, த ரெசிஸ்டிவிட்டி அட் கிவன் டெம்பரேச்சர் 100 டிகிரியாக இருக்கும், 60, 40 அதெல்லாமே கிவன் டெம்பரேச்சரில் இருக்க ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, டெம்பரேச்சர். ஸோ அண்ட் ஆல்சோ இதுக்கான ரிலேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா ரோ, ரெசிஸ்டர்னா ஆர், அவ்வளோதான். ரெசிஸ்டிவிட்டிங்கிறது என்ன சொல்லலாம்? ரோ டி இஸ் ஈக்குவல் டு ரோ நாட் 1 + ஆல்ஃபா டெல்டா டி. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கான ரிலேஷன். ரோன்னு போட்டால் ரெசிஸ்டிவிட்டி, ஆர்னு போட்டால் ரெசிஸ்டன்ஸ் ஆர். எஸ், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் 1 + ஆல்ஃபா டெல்டா டி. எஸ் ஆர் நோ? இந்த டெல்டா டிங்கிறது என்ன சொல்லலாம்? T2 - T1. இந்த T1ங்கிறது we will take what? Absolute temperature. ஸோ 0 டிகிரியில் இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்? R is equal to R naught 1 + ஆல்ஃபா given டெம்பரேச்சராக இருக்கும்போது என்ன வேல்யூ? அதுதான். ஓகே, ஸோ மேக்ஸிமம் we will take 0 டிகிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
So we can go with it according that. Yes or no? So another rho T ங்கிறது என்ன சொல்லலாம், resistor given temperature, then rho naught ங்கிறது resistivity at absolute temperature T naught, alpha ங்கிறது temperature coefficient. இப்போ பாருங்க இந்த temperature coefficient ஓட வேல்யூ எப்படி எல்லாம் மாறும், எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். So I'm going to take rho T is equal to rho naught 1 plus, I'm representing in terms of resistor, I'm represent பண்றேன் in terms of resistivity. Okay, so RT is equal to R naught, உள்ள மல்டிப்ளை பண்றேன், R naught alpha delta T ன்னு எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், RT minus R naught, again இந்த R naught கீழே கொண்டு வந்துட்டேன், into what is delta T is equal to what, alpha. இல்லையா, this is must be know clearly. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா delta Tங்கிறது என்ன சொல்லலாம், T2 greater than T1 எடுத்துட்டேன். Always I'll take this idea. Temperature T2 is greater than T1. So T2ங்கிறது higher temperature 100 degree Celsius, T1ங்கிறது ஒரு 50 60 அப்படிங்கிறது எடுத்துட்டேன். ஓகே, ஸோ என்ன இருக்கு, T1ல இருந்து T2க்கு நான் மூவ் ஆகிறேன்னா டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஐம் மூவிங் ஃப்ரம் T1 to T2, ஸோ டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. The alpha is depends on, very important thing, இது எப்பவுமே பாசிட்டிவ், டெல்டா Tங்கிறது பாசிட்டிவ்ங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் ரெசிஸ்டரோட வேல்யூ வச்சு தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், ரெசிஸ்டர் ஹவு த ரெசிஸ்டர் இஸ் சேஞ்சிங், அதை பொறுத்து தான் நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஆல்ஃபா வேல்யூவை நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்க, நான் ஆர்டி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் நாட் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன், நியூ ரெசிஸ்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்குவேன், ஆல்ஃபா என்னவா இருக்கும், திஸ் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் வேல்யூ. எஸ் ஆர் நோ, த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், the resistor is also increases, the coefficient of temperature coefficient என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். இது எதை ஒபே பண்ணும், ஸோ இந்த மெட்டீரியல் என்ன சொல்லலாம், we can say it is a metal or else we can say it is a conductor னு சொல்லலாம். we can say it is a conductor. கண்டக்டர்ல என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் அ கண்டக்டர். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்றேன், ஐ எம் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர், R2 less than R0 எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், அப்படின்னா இனிஷியலாக இருக்க ரெசிஸ்டர் வேல்யூ அதிகமாக இருக்கு கம்பேர்ட் டு த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இருக்க ரெசிஸ்டரை விட. ஓகே, R2 less than R0 எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், R2 less than R0 இதோட வேல்யூ, ஏன்னா மைனஸ் இருக்கனால ஆல்ஃபா என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ற பட் ரெசிஸ்டர் கம்மியாச்சுன்னா அந்த மெட்டீரியல் நாம என்ன சொல்லலாம், we can say it is a செமிகண்டக்டர்னு சொல்லலாம். ஸோ செமிகண்டக்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எதுக்கு ஜம்ப் ஆகும், கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகும். இட் வில் கண்டக்டட் ஸோ இட் வில் கண்டக்டட் வாட், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஸோ செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா என்னவா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். கொஸ்டினில் கேட்கலாம், temperature coefficient for a semiconductor என்னவா இருக்கும், நெகட்டிவ், temperature coefficient for conductor is positive. இப்போ எதுவுமே சேஞ்ச் ஆகல, R2 is equal to R1, R0 எடுத்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது பட் ரெசிஸ்டரே சேஞ்ச் ஆகல அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லலாம், this is nothing but alloys. ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டர் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பொட்டன்ஷியோமீட்டர் அண்ட் மீட்டர் பிரிட்ஜ் எல்லாமே உங்களுக்கு காப்பர் மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் நாட் அ காப்பர், இட் இஸ் மேங்கனீன் ஆர் எல்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. சில்வர் கலர்ல இருக்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஜென்ரலாக கண்டக்டர் என்ன பண்ணும், ஹீட் டிசிபேட் ஆகும், அதனால டெம்பரேச்சர் வெளியே தொடும்போது டெம்பரேச்சர் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் மேங்கனீன் அண்ட் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டெம்பரேச்சர், த ரெசிஸ்டர் ஆஃப் த மெட்டீரியல் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டெம்பரேச்சர், இட் இஸ் அலாய்ஸ். ஸோ எவ்வளவு நேரம் அப்ளை பண்ணாலும் அதோட ரெசிஸ்டரோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனால தான் மீட்டர் பிரிட்ஜ் நான் எடுக்கும்போது அது எல்லாமே மேங்கனீன் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா ரெசிஸ்டர் ஆஃப் தட் வயர் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, யூ மஸ்ட் நோ திஸ், ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு. நவ் த ரிலேஷன் இஸ் கரண்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கான ரிலேஷன் இன் கிராஃபில். See, even if it is a zero temperature also, listen carefully, even if it is a zero temperature, 0 degree, 0, so we will find that some resistor நமக்கு இருக்கும் for a conductor. Okay, when temperature increases it will increases. Okay, so it is nearly what is the exponential nature மாதிரி நமக்கு கிடைக்கும். Okay, it is a quadratic மாதிரி நமக்கு கிடைக்கும். Okay, the temperature depends on resistivity what, copper. இது கேட்டிருந்தாங்க நீட்ல. ஓகே, இது என்ன சொல்லலாம், see here இதோட வேல்யூ நான் பார்க்கும்போது பெருசாக இருக்குது, இட்ஸ் ஹையர் ரேஞ்ச்,
lower range இது பெருசா இருக்கு, but if you see higher range இருக்கும்போது எல்லாமே it is at nearly என்னவா இருக்கும், straight line இருக்கும். Okay, it is a nickel. So because it is a alloy, it is independent of the temperature. And also semiconductor என்னவா இருக்கும், temperature increase பண்ற resistivity decrease ஆகும், resistor ஓட value decrease ஆகும். So இதுல இருந்து very important question கேட்டிருந்தாங்க question. So இந்த relation நீங்க தெரிஞ்சுக்கணும். Okay, next one. So next one is that based on the question, as the temperature increases, the electrical resistance value question கேட்டிருக்காங்க. Temperature increases, electrical resistor value. Okay, என்னாகும், that decreases for both conductor and semiconductor. No, temperature increase ஆகும்போது என்னாகும், temperature increase ஆகும்போது electrical resistance என்னாகும், for a conductor increase ஆகும், semiconductor decrease ஆகும். ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க, increases for conductor, yes, decreases for semiconductor, yes, this is an option. Yes, option B is the answer. Is it clear, right? Any doubt? Yes, fine. ஒரு டைம் நாம அப்பப்ப நம்மளையே சாந்தப்படுத்திக்கிறதுக்காக யாராவது ரிப்ளை பண்றாங்களா, கமெண்ட் பண்றாங்களா பார்க்கலாம். But only one thing is that yes, workshop, Sri Dinesh. Solo stranger. Hi sir. Can you explain the question again? Workshop. Hey, கைக்கு வந்ததெல்லாம் டைப் பண்றாங்களாடி. ஓ எவ்வளவு ஓ எதுக்குன்னு தெரியலையே. எஸ், see, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூடியூப் பார்க்கும்போது கமெண்ட் எல்லாம் போடுவோம் இல்லையா, ஏய் நமக்கு பிடிச்ச கமெண்ட் போட வேண்டியதா, அதான் போட்டிருக்காங்க. ஃபைன், ஓகே ஃபைன், ஓகே. ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, ஸோ திஸ் இஸ் பி இஸ் த ஆன்சர். கேன் வி கோ டு தி நெக்ஸ்ட் ஒன்? வெயிட். Okay, so one or two problem I'll end up here. Next class we'll continue this. Okay, question enna appadina, the resistor of the conductor at 15 degrees Celsius is 16 ohm and 100 degrees Celsius is 20 ohm. What will be the temperature coefficient of resistor of the conductor? Question கேட்டிருக்காங்க, temperature coefficient of resistor of the conductor. The resistance of the conductor கொடுத்துட்டாங்க. First given எழுதுங்க, just we can write given, first one. Given. So the resistor of the conductor 50 degrees Celsius கொடுத்துட்டாங்க. So T1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 50 degrees Celsius. The ohm resistor ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, temperature கொடுத்துட்டாங்க, resistor value 16 ohm, right? And 100 degrees Celsius என்ன சொல்லிட்டாங்க, T2ங்கிறது 100 degrees Celsius, the resistor value 20 ohm. Next, the temperature coefficient நம்ம calculate பண்ணணும். So இங்க பாருங்க two different temperature கொடுத்திருக்காங்க. Just will start. The equation is that R is equal to R naught
1 plus alpha. So ரெண்டுக்கும் starting point absolute temperature எடுத்துட்டேன் அப்படின்னா so we can solve the problem easily. Okay, so we'll start. R first kind எடுத்துட்டேன். So this is R1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 16 is equal to R0 1 plus alpha. T ஓட வேல்யூ என்னது 15 divided by T2 ஓட வேல்யூ என்னது 100 divided by R0 1 plus alpha என்ன சொல்லலாம், this is 20, right? So R0 cancel 16 correct is 100 temperature மாத்தி எழுதிட்டேன், sorry for this. Okay, so R first எழுதுங்க பார்க்கலாம். 16 is equal to R0 1 plus alpha. T ஓட வேல்யூ என்னது 15 divided by 20 divided by R0. So 20 is equal to R0 1 plus alpha. T ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 100, right? So R0 cancel 16 இதை நான் எடுத்துட்டேன் 4 times, this is 5 times. Multiply பண்ணுங்க பார்க்கலாம், direct proportional. So இது இங்க multiply பண்ணா 4 plus 4 into 1 plus alpha into 100 is equal to 5 into 1 plus alpha into 15, right? So இப்போ நான் இங்க எடுத்துட்டேன்னா 4 multiply பண்ணுறேங்க 4 plus alpha 400 is equal to 5 plus alpha into 5 into 1575, right? Yes, so now we can calculate. So இங்க பாருங்க, இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துறேன், இது இந்த சைடு கொண்டு வந்துறேன். என்ன வரும் 4 இந்த சைடுனா 5 minus 1, 5 minus 4 it is 1. So இது இந்த சைடு வந்துச்சுனா alpha 400 minus 75 இல்லையா? So alpha ஓட வேல்யூ நாம என்ன சொல்லலாம், alpha is equal to 1 divided by 400 minus 75 325, right? 325. இப்போ நாம இதை கால்குலேட் பண்ணணும். So இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am writing this idea. So நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன்னா 1 by, so இதனால 1 divided by, can I write 3.25 into 10 to the power of 2 ன்னு எழுதலாமா? Can we write like this 3.25 10 to the power of 2? Yes, ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்காக. Yes, now இப்போ நான் என்ன பண்றேன் 1 by 3.25 இங்க நான் என்ன பண்றேன்னா just I am writing that. So இதை நான் மேலே கொண்டு போறேன், என்ன ஆயிரும் 1 into 10 to the power of minus 2. இதை 10 எழுதுனா என்ன ஆயிரும் -3 ஆயிரும் divided by 3.25. ஸோ இப்போ கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 10 divided by 3.25 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 3 பாயிண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 3 பாயிண்ட், நான் எடுத்துட்டேன்னா இங்க எழுதுறேன் 3 பாயிண்ட், ஸோ 10 to the power of -3. ஸோ 3.10 to the power of -3னா 3 புள்ளி தள்ளி வைக்கணும், 1 2 3. ஸோ 0.03 ஆப்ஷன். So 0.03. So the option is C is the option. Yes or no? So this is an idea, have to know clearly. Yes. So this is idea. Yes. Any doubt up to here? Yes. We'll start the problem. So next question paranga paakalam. Yes. The resistor of the wire D 0 degrees and 100 degrees Celsius and T degrees Celsius is found to be 10, 10.2 and 10.95 respectively. The temperature of the Kelvin scale நம்ம calculate பண்ணணும். Temperature of the Kelvin scale. See, we'll start with this. Temperature of the Kelvin scale. So இதை நம்ம எப்படி calculate பண்ணலாம்? See, normal way நீங்க calculate பண்ணீங்கன்னா it will take more time. But we can apply the shortcut. எப்படின்னா temperatureக்கும் resistorக்கு இடையில இருக்க relation. So எப்படி calculate பண்ணலாம்? temperatureக்கு resistorக்கு இடையில இருக்க relation. Temperature resistor நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. Temperature increase ஆகும்போது resistor increase ஆகும். So we will get a straight line. So இதில் straight line இருக்கும்போது delta R, this is what is delta T, slope. இந்த delta R by delta T என்னவா இருக்கும்? It is a constant இருக்கும். It is same இல்லையா? So இந்த ஐடியாவை நான் அப்ளை பண்ண போறேன், then we will get the answer for this. Okay, இப்போ first கொடுத்துருக்காங்க என்னன்னு பாருங்க. T1 is equal to 0 degree Celsius, T2 ஓட வேல்யூ என்னது 100 degree Celsius, T3 ஓட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் T degree Celsius. அதுக்கான ரெசிஸ்டர் வேல்யூ R1ங்கிறது என்ன சொல்லலாம் 10, R2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 10.2 ohm. So R3 ஓட வேல்யூ 10.95 ohm னு சொல்லிட்டாங்க. Yes or no? Now we can apply that. இங்க என்ன சொல்லலாம் R2 minus R1 divided by T2 minus T1ங்கிறது என்னவா இருக்கும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். So I am applying that. R2 10.2 minus 10 divided by அதுக்கான ரெசிஸ்டர் temperature 100 minus 0 which is equal to என்ன சொல்லலாம் next R2 minus R1. இப்போ இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா ரெசிஸ்டர் 10.95 minus 10.2 divided by temperature difference T minus what is 100, right?
ஸோ இது என்ன கிடைச்சிரும் 0.2 ஏன்னா 10.2 minus 10 divided by 100 which is equal to 10.95. 10.95 என்ன சொல்லலாம்? So this we can 0.75 சொல்லலாம் divided by t minus 100 இல்லையா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 0.2t ஏன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 0.2 into 100 என்ன சொல்லலாம் 0.2 into 100ங்கிறது 20 இல்லையா 0.2 into 100ங்கிறது 20 எடுக்கலாம் இல்லையா 0.75 into 100 இல்லையா எஸ் இது புரிஞ்சிருச்சுன்னா எஸ் நெக்ஸ்ட் ஒன் ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் இது இந்த சைடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இது என்ன சொல்லலாம் 75 ப்ளஸ் வாட் 20 ஸோ 0.2 into t t-ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் ஸோ திஸ் இஸ் 95 டிவைடட் பை 0.2 எஸ் 95 0.2 ஸோ இது என்ன சொல்லலாம் கேன் வி ரைட் லைக் திஸ் 95 டிவைடட் பை 2 into 10 to the power of minus 1 எழுதலாமா ஏன்னா முன்னாடி கொண்டு வந்துட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் 0லேருந்து 1க்கு வந்துடும் பட் மைனஸ் ஸோ இது மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க 95 சரி 95 10 to the power of plus 1 divided by 2 இப்போ கேன்சல் பண்ணா 4 times பேலன்ஸ் 1 7 times இருக்கும் இல்லையா 7 times next one ஏன்னா 7 2s are 14 okay 7 times balance 1 10 ஆகும் இல்லையா சரி 11 இருக்கும் இல்லையா so we can say it is nothing but what you will get this is 4 times balance 1 find 7 times balance 1 we can say it is what 1 by 2 95 say என்ன ஆயிருச்சு 95 divided by 2 so this is 4 times balance 1 15 less 7 times balance 1 0 இருக்கு 10 சொல்லும்போது 5 times இல்லையா 7 478 75 ஸோ இது கூட ஏன்னா கெல்வின் ஸ்கேலில் கேட்டிருக்காங்க ஸோ 475 into what 273 கன்வெர்ட் பண்ணும்போது டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வின் கன்வெர்ட் பண்ணும்போது 8 14 balance 1 784 748 so this is what is a temperature at T Celsius okay so this very important thing so இதுதான் ரெசிஸ்டருக்கும் டெம்பரேச்சருக்கான இருக்கிற ரிலேஷன்ஸ் so in the relation I'll end up here so next class lab we will complete resistor once if it is a series combination parallel combination அதே மாதிரி ரெசிஸ்டர் அதாவது ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எப்படி நம்ம கரண்ட்டை கால்குலேட் பண்ணலாம் வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவு ஆகுது and also we will discuss circuit problem next class once இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் subscribe and share the channel okay so உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் so thank you we will discuss next class thank you to all